விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில், கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய், சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே, ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கழலடி, நாட்டி நான்மலர் தூவி வலம் செய்யில், வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே, நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக் கண்ணாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி, ஓரூரும் ஒழியாமே ஒற்றித்து எங்கும் உலகமெலாம் திரிதந்து நின்னை காண்பான், தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள்தம் பெருமானே ஆரூராயே, கார்புருவும் கருங்கூந்தல் செவ்வாய் வெண்ணகை பச்சை கன்னியொடும், தார்கமழ் பூங்காந்தளந்தோட் குமரனொடும், மணிசிங்காதனத்து மேவி சீர்பரவுவான் புலவர் நினைந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும், வார்புணல் சூழ்வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பாம். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி, அன்னான் இவன் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபா நடன கமல வசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும், எமையாளும் தருமயாதீன குருமகா சன்னிதானங்கள் ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். இன்றைய தினம் பரம மங்களமான ஒரு பண்டிகை திருநாள், தைப்பூசத் திருநாள். பொங்கல், வருடப்பிறப்பு, கார்த்திகை விளக்கீடு வரிசையிலே சங்ககாலம் தொடங்கி இங்கே கொண்டாடப்பட்டு வரும் முக்கியமான பண்டிகை திருநாள். 7ஆம் நூற்றாண்டிலே இந்த பகுதிகளுக்கு எழுந்தருளிய ஞானசம்பந்த பெருமானார் திருமயிலை கபாலீச்சர பெருமான் ஆலயத்திலே தைப்பூசத் திருநாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டதை தம்முடைய பதிகத்திலே பதிவு செய்கிறார். மைப்பூசு முன்கண் மடந்தை மாமயிலை கைப்பூசு நீற்றான் கபாலீச்சரமமர்ந்தான், நெய்ப்பூசும் முன்புழுக்கர் நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் என்று இந்த திருநாளை பற்றி, அந்த திருநாளிலே கபாலீச்சர பெருமானுடைய அடியார்களாக விளங்கக்கூடிய இளம்பெண்கள் நெய்யிலே புத்தரிசியிட்டு பொங்கல் செய்து பண்டிகை கொண்டாடியதை சம்பந்த பிள்ளையார் நமக்கு ஆவணப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அத்தகைய தொன்மை சிறப்பு வாய்ந்த தைப்பூச திருநாளிலே முருகப்பெருமானுடைய சிறப்புகளை பற்றி சிந்திப்பதற்கு குருவருளும் திருவருளும் கூட்டியிருக்கிறது. இன்றைய சொற்பொழிவுக்கு எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு முருகப்பெருமானின் 3 இரகசியங்கள் என்ற அளவில். முருகப்பெருமான் அருமுகச் சிவன் என்று அழைக்கப்படும் பெருமையுடையவர். சிவபெருமானிலிருந்து தோன்றியவர் என்று கூறுவதைக் காட்டிலும் சிவபெருமானே வந்து தோன்றியவர் என்பதுதான் பொருத்தமாயிருக்கும். சைவ சித்தாந்த அடிப்படையிலே முருகப்பெருமானை குமார பரமேஸ்வரர் என்ற திருநாமத்தாலே சைவாகமங்கள் அழைக்கின்றன. சிவபெருமானுக்கு என்றும் மாறா இளமையோடு கூடிய அந்த 16 வயது யவ்வனத்தோடு கூடிய ஒரு வடிவத்தை நாம் சிந்தை செய்தால் அந்த வடிவம் முருகப்பெருமானைப் போலே இருக்கும் என்கிறது சைவாகமம். அதனால்தான் முருகப்பெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் வாய்க்கப் பெற்றாலும் குமரன் என்று விசேஷமான ஒரு திருநாமமும் அதிலே ஒன்றாய் இருக்க பார்க்கிறோம். யவ்வனப் பருவம் என்றும் நீங்கா சிறப்புடைய திருவுருவம் முருகப்பெருமானுடைய திருவுருவம். அவருடைய திருவதாரத்திலிருந்து தொடங்கி சிவபெருமானே அருமுகச் சிவனாய் வந்து தோன்றிய நிலையில், அதன் பிறகு அவரே நான்முகப் பிரமனுக்கு பிரணவ உபதேசம் செய்தருள வேண்டி திருவுள்ளம் பற்றி அதை ஒரு வியாசமாக கொண்டு சிவபெருமானுக்கே அறியாததை அறிவித்தார் போலே பிரணவ மந்திர உபதேசத்தையும் செய்வித்து, அவருக்கு செய்ததன் மூலமாக நம்மையெல்லாம் அந்த உபதேசம் வந்தடையும்படியாய் செய்து, அதன் பிறகு தன்னுடைய அவதார நோக்கத்தை அறிந்து கொண்டு உமாதேவியாரிடத்தே இருந்து திருக்கை வேலை வாங்கி கொண்டு பல்வேறு சிவத்தலங்களுக்கும் சென்று சுவாமி தரிசனம் செய்து கொண்டே போய் நிறைவாக கடற்கரை ஓரத்திலே திருச்சீரலைவாய் என்றழைக்கப்படும் செந்தில் நகர் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு வந்து சேர்ந்து அங்கே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பரமசைவராயிருந்து நாள்தோறும் சிவபூஜை செய்து, அதன் எதிரே கடலுக்கு நடுவே இருக்கக்கூடிய வீரமகேந்திரபட்டினம் என்றழைக்கப்படும் சூரனுடைய நகரத்தை அங்கிருந்தபடியே கண்ணுற்று வீரபாகுத்தேவரை தூதாக அனுப்பி சூரனுக்கு
நல்ல அறிவு வரும்படியாக உபதேசம் செய்யும்படியாய் பணித்து, அவர் எத்தனை முயற்சி செய்தும் செய்த உபதேசங்களெல்லாம் விழலுக்கிரைத்த நீராய்ப் போய், சூரபத்மனோ ஆணவத்தின் வடிவமாகவே இருந்து வந்திருப்பது குமரன், அவன் சாக்ஷாத் சிவபரமேஸ்வரனாகவே விளங்குபவன் என்பது அறியாதே பிழை செய்து முருகப்பெருமானை அவனும் போர்க்களத்திலே சந்திக்க துணிந்து, வரிசையாய் அவனுடைய உற்றார் உறவினர் பெற்ற பிள்ளை வரையில் ஒவ்வொருவராக இழந்து, நிறைவாக தன்னையே தான் முருகப்பெருமானுடைய திருக்கை ஞானவேலுக்கு இரையாக்கி, அந்த திருக்கை ஞானவேல் அவனை தீண்டிய மாத்திரத்தில் ஆணவமலம் அழிந்து போய் ஞானம் பெறப்பற்று முருகனுக்கு தொண்டு செய்வதே தன்னுடைய வாழ்க்கையின் பயனாக கருதி தானே சேவலும் மயிலுமாயிருந்து முருகப்பெருமானுக்கு அருள் செய்ததும், அதைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு தேவசேனையோடும் வள்ளிநாயகியோடும் நடைபெற்ற திருமணமும் என்ற அளவில் முருகப்பெருமானுடைய திருவவதார விசேஷத்தை சுருங்கப் பார்க்கிறோம். இது ஸ்காந்த புராணத்திலிருந்து பெறப்படுவதாக ஆன்றோர்கள் பணிப்பர். ஸ்காந்தம் என்பது அளவிற்கலந்ததாக எத்தனை ஆயிரம் ஸ்லோகங்கள் என்று ஒரு நிலையிலிருந்து சொல்ல முடியா அளவிற்கு பெரியது, புகழ் நிறைந்தது. அந்த ஸ்காந்த மகாபுராணத்திலே ஒரு படியாய் இருக்கக்கூடிய சிவரகசியம் என்ற பகுதியிலே ஒரு சுருக்கப் பகுதியாய் இருப்பது முருகப்பெருமானுடைய அவதாரம் குறித்த செய்திகள். அவர் திருவவதாரம் செய்ததிலிருந்து தொடங்கி வள்ளி தேவசேனை நாயகிகளோடு சேர்ந்து ஸ்கந்தலோகத்திலே வீற்றிருந்து வேண்டி வரும் அடியவர்களுக்கெல்லாம் அருளை வாரி வாரி வழங்குந்தனையும் சொல்லப்பட்டிருக்கும் புராணச் சுருக்கம் முருகனை பற்றியது ஸ்காந்த மகாபுராணத்திலிருந்து பெறப்படுவது. அந்த ஸ்காந்த புராணத்தின் அளவின் காரணமாகவும் அதிலே இருக்கக்கூடிய ரசத்தை எல்லோரும் அனுபவிக்க முடியாமல் இருந்ததன் காரணமாகவும் கச்சியப்ப சிவாச்சாரியார் என்ற பெருந்தகையாளர் அந்த ஸ்காந்த மகாபுராணத்தின் முருகப்பெருமான் குறித்து வரக்கூடிய பகுதிகளையெல்லாம் 10,000த்திற்கும் மேற்பட்ட அருந்தமிழ் பாடல்களாக கந்தபுராணம் என்ற அளவிலே ஒரு ஆச்சரியமான நூலாக ஆக்கி தந்திருக்கிறார். அந்த கந்தபுராணத்தை இவர் கச்சி ஏகம்பத்திற்கு அருகே இருக்கக்கூடிய குமரக்கோட்டத்தில் வீற்றிருக்கும் பிரம்மசாஸ்தா வடிவினனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சிவாச்சாரியராக இருந்து பணி செய்யும் காலத்திலேயே இயற்றிய ஞான நூல். ஒவ்வொரு நாள் இரவும் அந்த நூலை எழுதி முருகப்பெருமானுடைய திருவடியிலே வைத்துவிட்டு வருவார். மறுநாள் விடிந்து காலையிலே போய் பார்த்தால் அவர் எழுதி வைத்த பாடல்களிலே இருந்த பிழைகளெல்லாம் திருத்தப்பட்டு அதிலே சொல்ல வேண்டிய செய்திகளை முருகனே கையொப்பம் சார்த்தி சொன்னதாக என்று நம்பும்படியாய் கந்தபுராணத்தை நமக்கு வாங்கி தந்திருக்கிறார். அந்த கந்தபுராணத்திலிருந்து தான் முருகப்பெருமான் அவதாரம் தொடங்கி அவருடைய அந்த அவதாரத்தினுடைய இரகசியங்களையெல்லாம் அவர் வெளிப்படுத்தி அருளிய தருணங்கள் என்று பல பல இடங்களை எடுத்தாள்கிறார். அதிலே ஒரு 3 முக்கியமான விஷயங்களை மட்டும், 3 முக்கியமான இரகசியங்களை மற்றும் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். முருகப்பெருமானுடைய அவதாரத்திலிருந்து தொடங்குகிறது. அந்த இரகசியமே முதல் இரகசியமே அவதார இரகசியம் என்று கொள்ளப்படுகிறது. முருகப்பெருமானுடைய தோற்றத்தை மிக தெளிவாக சைவ புராணங்களெல்லாம் தேவர்கள் செய்த வினைப்பயனாலே அவர்கள் அடைந்த துன்பத்திலிருந்து அவர்களை காக்க வேண்டி எடுத்த அவதாரம் என்று பதிவு செய்கிறது. இந்திராதி தேவர்கள் அப்படி செய்த துன்பம் என்ன? அடிப்படை நிலையில் பார்த்தால் சூரபத்மன் என்ற ஒரு அசுரன், அந்த அசுரனிடத்தே இவர்களெல்லாம் மாட்டிக்கொண்டார்கள். இந்திரன் தொடக்கமான தேவர்கள் அத்தனை பேரும் சூரபத்மனிடத்தே அடிமையாய் வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அதற்கு முன்பாக இந்த நிலைக்கு அவர்கள் செல்வதற்கு காரணம் என்ன என்ற ஒரு விசாரம் வருகிறது. சூரபத்மனிடம் தாங்கள் தோற்றுப்போய் அவனாலே கையிலும் காலிலும் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு அடிமைகளாக சூரனுடைய புறத்திலே இவர்கள் வசித்து வருவதற்கு காரணம் என்ன என்பதையும் நமக்கு பௌராணிகர்கள் தெரிவிக்கிறார்கள். அதற்கு காரணம் சிவபெருமானை நிந்தனை செய்ய வேண்டியே தட்சன் தொடங்கிய யாகத்தில் இவர்கள் அத்தனை பேரும் போய் கலந்து கொண்டது. சிவபெருமானை நிந்திப்பதே சங்கல்பமாக தட்ச பிரஜாபதி ஒரு யாகத்தை தொடங்கினான். அந்த யாகத்திலே அதுவரையில் யாக தலைமை பொறுப்பு கிடைக்கப்பெறாத தெய்வங்களெல்லாம் தலைமை பொறுப்பு கிடைத்த அந்த சந்தோஷத்திலே சிவபெருமானை அவன் நிந்திக்கிறான் என்பதையும் அறிந்திருந்தும் கூட சிவநிந்தனையை பங்கு கொள்ளும் விதமாக அதிலே கலந்து கொண்டு அந்த அற்பமான ஹவிஸை பெறுவதற்கு அங்கே காத்திருந்தார்கள். யாகமும் முற்றுப்பெறவில்லை. வீரபத்ர கடவுள் தோன்றி அந்த யாகத்தை நிரசனம் செய்தார். தேவர்கள் அத்தனை பேரும் வீரபத்ரராலேயும் தண்டிக்கப்பட்டார்கள். அதை கடந்தும் கூட சிவநிந்தனை நடந்த இடத்திலே அதை கண்டு பொறாது அங்கே நின்று கொண்டிருந்த பாவத்திற்காக வேண்டிதான் அடுத்த 100 யுகங்கள் தொடர்ந்து சூரபத்மனாலே இவர்கள் வதைக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது.
அப்படி வதைக்கப்பட்ட காலத்தில்தான் சூரபத்மனிடத்தே இருந்து அவர்களை காக்க வேண்டி நேராக சிவபெருமானே முருகனென வந்து தோன்றினான் என்று கூறப்படுகிறது. இதற்கு இங்கே அறியப்படும் செய்தி, தட்சயாகத்திலே கலந்து கொண்டதால் தேவர்கள் அத்தனை பேரும் சூரபத்மனிடத்தே அடிமையாக இருந்த காலம். அவர்களுக்குள்ளேயும் திருமால், நான்முகன் முதலியோர்களுக்கு சில சலுகைகள் இருந்தது. அதைவிட முக்கியமாக இந்திரன் மட்டும் சூரபத்மனிடம் சிக்காமல் தப்பித்து கொண்டான். அவன் ஒரு கருங்குயில் வடிவம் எடுத்து அந்த யாகசாலையிலிருந்து புறப்பட்டு வெளியே சென்று போய்விட்டான். அதனால் அவன் காவேரி தீரத்திலே சீர்காழி திருத்தலத்தில் அங்கே பிரம்பு செடி, மூங்கில் பிரம்பு செடி, அதுக்கு நடுவே தான் ஒளிந்து கொண்டிருந்து சிவபெருமானை பூசித்து வந்தான். சீர்காழி திருத்தலத்திற்கு ஏற்பட்டிருக்கும் 12 பெயர்களிலே ஒன்று வேணுபுரம் என்பது. வேணு என்பது மூங்கில் மரக்காடுகளை குறிப்பது. அந்த பகுதி மூங்கில் மரக்காடாக இருந்தபோது அதனுள்ளே தானாய் முளைத்த லிங்கமாக பிரம்மபுரீஸ்வரரான அந்த சுயம்புலிங்க திருமேனி வீற்றிருந்தார். இந்திரன் அந்த அடர்ந்த மூங்கில் காட்டுக்குள் ஒளிந்திருந்துதான் சிவபூஜை செய்து வந்தான். அதனால்தான் இந்திரன் மட்டும் சூரபத்மனிடத்தே சிக்கவில்லை. சிவபூஜை செய்பவர்களுக்கு எந்த நிலையிலும் ஆபத்து வராது என்பதை இந்த புராணத்தின் மூலமாக தெரிவிக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சுவாமிக்கும் அம்மனுக்கும் அப்போதுதான் திருக்கல்யாணமாகி அவர்கள் திருக்கைலாயத்திலே வீற்றிருக்கிறார்கள். தேவர்கள் அத்தனை பேரும் இதுகாரும் பொறுத்தது போரும், இனியும் சுவாமியினிடத்தே போய் நாம் விண்ணப்பம் வைத்து அவருடைய மனம் இனிக்கும்படியாக அவரை ஸ்தோத்திரம் செய்து அவர் கூறியபடியே அவருடைய அருள் வடிவமாய் முருகப்பெருமானுடைய அவதாரத்தை வேண்டி நிற்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்களாம். பற்பகல் இணையவாற்றால் படர்தலும் பின்னோர் வைகல் முற்படும் அயன் மால் வேள்வி முதல்வன் திசை காப்பாளர் சொற்படு முனிவர் வானோர் யாவரும் தொல்லை மேருவெற்பினில் குழுமி. கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்றார், சுவாமிக்கும் அம்பிகைக்கும் பார்வதி பரமேஸ்வரர்களுக்கு திருக்கல்யாணம் ஆகி அவர்கள் திருக்கைலாயத்திலே இனிதே வீற்றிருக்கிறார்கள். சில காலம் கழிந்தது. எல்லோருமாக மேரு பர்வதத்திற்கு சென்று சேரும்படியாக ஒரு செய்தி வந்து சேர்ந்தது. திருமால் தான் தொடங்கி வைத்திருக்க வேண்டும். அவர் எல்லோருக்கும் ஒரு ரகசிய செய்தி அனுப்புகிறார். முக்கியமான ஒரு கூட்டம், அந்த கூட்டத்திலே நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டியது, மேரு பர்வதத்திற்கு வந்து சேருங்கள்னு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புகிறார். அத்தனை பேரும் மேரு பர்வதத்திற்கு சென்றார்களாம். சென்றவர்கள் யார் என்று பார்த்தால் அயன், மால், வேள்வி முதல்வன். அயன் என்பது பிரம்மதேவனை குறிக்கும், மால் என்பது திருமாலை குறிக்கும். வேள்வி முதல்வன் எனப்படுபவன் வேள்விகளுக்கு மகத்திற்கு பதியாய், மகபதியாய் விளங்கும் இந்திரன். யாகத்திற்கு யார் தலைமை என்ற பிரச்சனை நிறைய புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சாட்சாத்தாக வேதங்கள் சிவபெருமான் தான் அத்தனை யாகத்திற்கும் அதிபதி என்பதை ஸ்ரீருத்ரம் முதலான பல பல பாகங்களாலே ஸ்தோத்திரம் செய்திருக்கிறது. தீ வடிவினனாக இருக்கும் எம்பெருமான் யாகத்தீயாகவே காட்சி தருவதினாலே சிவபெருமான் தான் யாகங்களுக்கு அதிபதி. ஆயினும் இங்கே வேதத்திற்கு வேள்விகளுக்கு முதல்வன் என்று சொல்லப்படுவதாலே யாகத்தை தொடங்குவதற்கு முன்பாக யார் யாரையெல்லாம் அங்கே ஆவாகனம் செய்வார்கள் என்று பார்த்தால், முக்கியமாக ஒவ்வொரு ஆவரணத்திலும் பற்பல தேவர்களை ஆவாகனம் செய்வார்கள். அதிலே தேவகூட்டத்திற்கு தலைவனான இந்திரன் முதலில் எழுந்தருள பண்ணப்படுவதால் வேள்விகளுக்கு முதலிலே வந்து சேர்பவன். அதனால் வேள்வி முதல்வன். திசை காப்பாளர், 8 திக்குக்கும் இந்திரன் தொடக்கமாக இருக்கக்கூடிய அஷ்டதிக் பாலகர்கள். சொற்படு முனிவர் வானோர் யாவரும். வேதம் வாய்த்தவர்களான முனிவர்கள், வானத்தவர்கள், தேவர்கள் அத்தனை பேரும் மேரு வெற்பினில் குழுமி. வெற்பு என்றால் மலை. மேருமலையிலே இவர்கள் அத்தனை பேரும் ஒரு கூட்டம் போட்டார்களாம். அதிலே ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் மொப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலர் ஓர் குமரன் தன்னை நீதரல் வேண்டும். இப்போ நாம் அத்தனை பேரும் புறப்பட்டு திருக்கைலாயத்திற்கு போகப் போகிறோம். திருமால் தான் சொல்றார். அங்கே கூடியிருந்தவர்களை திருமால் பார்த்து சொல்றார், எல்லோருமாக புறப்பட்டு இப்போது திருக்கைலாயத்திற்கு போகப் போகிறோம். விதிப்படி குளித்து அனுஷ்டானம் செய்து திருநீர் ருத்ராட்சம் தரித்து ஹரஹரா சிவசிவாங்கிற கோஷம் எழுப்பிக்கொண்டே திருக்கைலாய பர்வதத்தை திருமாலும் நான்முகனும் மற்றைய தேவர்களும் வலமாக வரவேண்டியது. வலம் வந்து முடித்து அங்கே ஆணவத்தை தொலைத்து மலையேறி போய் சுவாமி அம்பிகையினுடைய சன்னிதானத்திலே நமஸ்காரம் செய்து பிரதட்சிணம் செய்து ஸ்தோத்திரம் செய்து நின்று அவரிடம் நான் கேட்கப் போவது என்ன தெரியுமா? ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும். ஒரு பிள்ளையை நீங்கள் தர வேண்டும். எங்களுக்கெல்லாம் அன்று நீங்கள் ஒரு வார்த்தை அருளி செய்தீர்கள். தக்ஷயாகத்திலே கலந்து கொண்டபடியாலே நீங்கள் அத்தனை பேரும் சூரபத்மனிடத்தே 100 யுகங்கள் இருந்து துன்பப்பட வேண்டியது. அதிலிருந்து மீளும் காலம் வரும்போது சூரன் வேண்டிய வரத்தின்படியே நாமே ஒரு பிள்ளையாய் வந்து தோன்றி
சாட்சாத்தாக சிவபெருமானுடைய சாநித்தியம் பரிபூரணமாய் கூடிய ஒரு குழந்தையாய் வந்து தோன்றி அந்த பாலகன் பருவமடைந்த காலத்திலே உமாதேவி கையால் பெறப்படும் வேலை கொண்டு சூரனை அழிப்பான் என்று நீங்கள் அருளிச் செய்த வார்த்தை. அதன்படிக்கே ஒரு குமரனை தர வேண்டும். அவன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஆதியும் நடுவும் ஈரும், அருவமும் உருவமும் ஒப்பும். எப்படி உங்களுக்கு தோற்றமும் நடுவும் முடிவும் இல்லையோ அதுபோலே நீங்கள் தரும் பிள்ளைக்கு தோற்றம் முதல் பொருள் எங்கிருந்து தொடங்குகிறதுங்கிறது ஒரு புள்ளி இருக்கக்கூடாது. அதற்கு முடிவு என்பதே இருக்கக்கூடாது. தோற்றம் என்ற ஒன்று இருந்தால் முடிவு என்ற ஒன்று அவசியமாக வந்து சேரும். இந்த பிள்ளைக்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை. இப்போ நடுவே இடைப்பட்டது ஏதாவது உண்டான்னா நடுவும் இல்லைன்னுட்டார். ஆதியும் நடுவும் ஈரும், அது எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா உங்களைப் போலே ஆதி அந்தம் நடுவேன்னு சொல்லிட்டாலே காலவரைக்குட்பட்டதுன்னு பொருளாகிவிடும். ஆதி என்ற ஒரு சொல் அங்கே வந்துவிட்டாலே அந்தம் என்பது அதன் உள்ளுரை பொருளாய் வந்துவிடும். அப்போ முருகப்பெருமான் காலவரைக்கு உட்பட்டவன் என்ற ஒரு விதிக்கு வந்து விடுவான். முருகப்பெருமான் சாட்சாத்தா சிவஸ்வரூபம். அதனால் அவனுக்கு சிவபெருமானுக்குரிய குணமான ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியாகத்தான் அவன் இருக்க வேண்டியது. ஆதியோ அந்தமோ நடுவோ இது மூன்றுமே இல்லாததாக கால தத்துவத்திற்கு கட்டுப்படாதவனாக இருக்கக்கூடிய பெருமான். அடுத்தவருக்கான குணம் அருவமும் உருவமும் ஒப்பும். காலத்திற்கு கட்டுப்படாதவன், அதனால் அவனுக்கு இன்ன உருவம் என்று விதித்து சொல்வதற்கு இல்லை. நீங்கள் எப்படி பலபல வேடனாகும் பரநாரி பாகன் என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுவர். நினைத்த மாத்திரத்தில் எந்த திருவேடத்தையும் நொடிப்பொழுதிலே பெறக்கூடிய சாமர்த்தியம் சிவபெருமானுக்கு உண்டு என்கிறார். நாரியை தன்னுடைய பாகத்திலே சுமந்தவனான எம்பெருமானுக்கு மட்டும்தான் நினைத்த மாத்திரத்தில், மற்றையோர்களும் பற்பல அவதாரங்கள் எல்லாம் எடுக்கிறார்களேன்னு சொன்னால் சங்கல்ப மாத்திரத்திலே உடனே வராததாக அந்த அவதாரத்திற்காக ஒரு தாய் வயிற்றை எதிர்பார்த்து இருந்து அந்த கர்ப்பத்திலே சம்பவித்து அந்த தாய் தந்தையருக்கு உட்பட்டு கட்டுப்பட்டு வளர்ந்து வளரும் பருவத்திலே அடைய வேண்டிய இன்ப துன்பங்களை எல்லாம் அடைந்து திருமணம் பிரிவு இதற்கெல்லாம் ஆட்பட்டு நிறைவாக வயது கூடும் போது தான் இறந்துபட்டு போகும் வரையிலும் ஒரு மனிதனைப் போலே வாழக்கூடிய ஏனைய தெய்வங்களுக்கு தோற்றம் இருப்பதாலே முடிவும் இருப்பதாலே உருவமும் வினைவயப்பட்டு இருக்கின்றது. ஆனால் இங்கே எம்பெருமானுக்கோ தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் என்று மாணிக்கவாசகர் சொன்னது போலே தாயோ தந்தையோ இல்லை. அதனால் தோற்றமும் முடிவும் இல்லை. அதனாலே உருவமும் கூட இல்லை. இப்போ நாம் எல்லாம் பிரபலமாக பார்க்கின்றோமே ஒரு உருவத்தை. ஜடாபாரம் தரித்திருக்கிறார், நெற்றிக்கண் வைத்திருக்கிறார், மேலே சந்திரப்பிறை இருக்கிறது, கங்கையை தரித்திருக்கிறார், ரிஷப வாகனத்திலே அவர் ஏறி எழுந்தருளுகிறார், கண்டம் கருத்திருக்கிறது, புலித்தோல் உடுத்தி இருக்கிறார், யானை உரி போர்த்தி இருக்கார். இந்த திருமேனி அப்போ எங்கிருந்து வந்ததென்றால் பரப்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அவர் அனாதி சிவனாக அவர் இருக்கக்கூடியது முத்தியுலகமாய் இருக்கக்கூடிய பகுதி. அது நம்முடைய கனவிற்கும் நம்முடைய கற்பனைக்கும் எட்டாததாய் இருக்கக்கூடிய எத்தனை அண்டங்கள் உண்டோ அது எல்லாவற்றையும் கடந்திருக்கக்கூடிய பராகாசம் என்று அழைக்கப்படும் பகுதி. அங்கே இருக்கக்கூடிய பெருமான் முதுமுதல்வனாய் விளங்கும் பெருமான், எல்லாவற்றிற்கும் தோற்றமாய் இருக்கக்கூடிய பெருமான், தனக்கென்று தனியே ஒரு தோற்றம் இல்லாதவன். அவனுடைய வடிவம் என்னதுன்னு நமக்கு தெரியாது. அந்த எம்பெருமானை ஒரு நாமத்திற்காக சதாசிவன் என்ற பெயரால் அழைக்கிறோம். அவருக்கு என்ன வடிவம்னே தெரியாது. அங்கே சென்றவர்கள் மீள்வதில்லை. அதனால் பராகாசத்திலே இருக்கும் எம்பெருமானுக்கு என்ன வடிவம்னு தெரியாது. அப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த ஜடாபாரம் தாங்கி ரிஷபவாகனத்திலே வீற்றிருக்கும் இந்த எம்பெருமான் யார் என்று கேட்டால், பெருமான் தன்னுடைய பெருங்கருணையினாலே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அடியார்கள் அவர்களால் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவில் சக்தியை குறைத்து கொண்டு தனக்கே உரித்தான சாமர்த்தியங்கள் எல்லாவற்றையும் குறைத்து கொண்டு நாம் அணுகும் அளவிற்கு தன்னையே தான் எளிமையுடையவனாக எழுந்தருளச் செய்து இந்த வடிவம் தாங்குகிறான். இந்த வடிவத்திற்கு ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் என்று சிறப்பாக ஒரு திருநாமம் சொல்லப்பட்டிருக்கு. மேலே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் சதாசிவமூர்த்தம், நமக்கெல்லாம் தெரிந்து இந்த உலகத்திலே நமக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டி எழுந்தருளக்கூடிய வடிவம் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் என்று சொல்லப்படுபவர். இவர் வீற்றிருக்கும் திருத்தலம்தான் நாம் போய் பார்க்கக்கூடிய அளவில் இருக்கும் திருக்கைலாயம். நினைத்து பாருங்கள், அத்தனை உலகங்களையும் படைத்தும் காத்தும் அழிக்கும் பெருமான் நம்ம நாட்டுக்கு பக்கத்தில் ஒரு மலை மேலே இருக்காருன்னு சொன்னான்.
இப்போ இவர் தானா அத்தனை உலகங்களுக்கும்? இப்போ இந்த தேசத்துக்கு, இந்த புவனத்திற்கு, இந்த உலகத்துக்குள்ளேயே அவர் கட்டுப்பட்டுட்டாரே, அப்போ ஏனைய புவனங்களுக்கு யார் தலைவர்னு ஒரு கேள்வி வருமே. அதனால்தான் இங்கே நாம் பார்க்கக்கூடிய திருநொடித்தான் மலை அல்லது திருக்கைலாயம், மானசரோவரம்னு எல்லாம் போய் தரிசனம் செய்து வருகிறோமே, அந்த பர்வதத்திலே வீற்றிருக்கும் பெருமான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் என்று அழைக்கப்படும் திருவுருவம்தான். அதெல்லாம் கடந்து மேலே அண்டத்திற்கு அப்பாலான் என்று சொல்லப்படும் வடிவம் இன்னதென்றே நமக்கு அறியாதது. அதுபோலே இந்த பிள்ளையும் எங்களுக்கு வேண்டும்னு கேட்கிறார்கள். அவனுக்கு உருவமோ அருவமோ நினைத்த மாத்திரத்தில் பெறக்கூடியதாக, எண்ணிய மாத்திரத்தில் ஸ்வசங்கல்பத்தாலே இந்த நொடிப்பொழுது இந்த வேடம் என்று சொன்னால் அந்த வேடத்தை இவரை போலே சிறப்பாக யாருமே செய்ய முடியாது. சிவபெருமான் தான் ஆலவாய் திருத்தலத்திலே மதுரை எம்பதியிலே அந்த வீதியெல்லாம் அளந்து அளந்து எத்தனை வேடங்கள் தாங்கினார். ஒரு விறகு வெட்டியாக வந்தார் என்றால் இவரை போலே விறகு வெட்டி யாருமே பார்க்க முடியாது. ஒரு வளையல் விற்பவராக வந்தால் இவரை போலே சாமர்த்தியமாக வளையல் விற்பவர் யாரையும் பார்க்க முடியாது. இவர் இசைவாது செய்யணும்னு வந்துட்டார்னா இவரை போலே அங்கே இசைப்பாட உலகிலே யாரும் இல்லை என்று சொல்லும்படியாய் எந்த தோற்றத்தை தாங்கினாலும் சாமர்த்தியத்தோடு தாங்குவார். அந்தபடிக்குத்தான் முருகப்பெருமானும் இருக்க வேண்டியது. அருவமும் உருவமும் உம்மோடு ஒப்பும் அளவில் இருக்க வேண்டியது. ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி, போக்கும் வரவும் புணர்வுமில்லா புண்ணியனே மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறார். அந்த சிவபுராணத்தை முதல்ல வைத்து அதை கொண்டாடுவதற்கு காரணம், பரம்பொருள்னா என்னங்கிறதுக்கான இலக்கணத்தை வரி வரியாக வைத்து சொல்லியிருப்பார். அதனால தான் சிவபுராணத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோம். போக்கும் வரவும் புணர்வுமில்லா புண்ணியனேங்கிறார். போக்கு வரவு, வருதல் செல்லுதல், இது இரண்டுமே இல்லாதவன். வரவும் போக்கும் அது இல்லை, இன்பமும் துன்பமும் இன்றி, ஆதியும் அந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டா இவன் இந்த வழியில் தான் வந்தான் என்றோ, இப்படி இந்த வழியில் வந்தான்னு சொன்னாலே எந்த வழியே செல்வார்னு ஒரு கேள்வி வந்துடும். வந்தவர் அப்படியே இருப்பதில்லை, புணர்வும் இல்லை. புணர்வுன்னா மாறுபடுதல். நாம் வந்தோம், பிறந்தபோது ஒரு முகம், அது வளர 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 சுற்றி இருப்பவங்கெல்லாம் சொல்கிறாங்க போன மாதம் மாதிரி இப்போ இல்லை, 8 மாதத்துக்கு முகம் ரொம்ப மாறிடுச்சு, பிறந்தபோது அம்மா மாதிரி இருந்தது, இப்போ தந்தையை போல இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்களே. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய வடிவம். 20 வருடத்துக்கு முன்னாடி எடுத்த புகைப்படத்தை எடுத்து பார்த்தால் நாம் தானான்னு சங்கை கொள்ளும்படியாக இருக்கிறதே. அந்தபடிக்கு மனிதர்களுக்கான தன்மை நொடிப்பொழுதுக்கு மாறிக்கொண்டே இருக்கும். எம்பெருமானோ புணர்வும் இல்லை, மாறுதல் என்பதே இல்லாது எப்போது பார்த்தாலும் அப்படியே இருக்கக்கூடிய சிறப்பு. இந்த குணமும் உன்னை போலே வேண்டும். வேதமும் கடந்து நின்ற விமல ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும். இந்த அத்தனையும் அவர்கள் வைத்த வேண்டுதல். முழுக்க என்ன சொல்கிறாங்க, சாட்சாத்தா நீங்களே வந்து பிறக்கணும். ஏன் தெரியுமா, உங்களை மட்டும்தான் இன்னும் வேதம் கூட கண்டடையவில்லை. இந்த தன்மைக்கு, இந்த பகவத் தத்துவத்திற்கு இலக்கணத்தை வேதங்களால் கூட வரையறை செய்ய முடியவில்லை. அது உங்களை எல்லா நிலையிலும் பார்ப்பதால் தான் ஸ்ரீருத்ரத்திலே உங்களையே ஸ்தோத்திரம் செய்து, மற்றொரு பக்கத்திலே வருணனை ஸ்தோத்திரம் செய்து, இன்னொரு பக்கத்தில் சூரியனை ஸ்தோத்திரம் செய்து, இது எல்லாவற்றிற்குள்ளேயும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை கூட இன்னும் உணராது வெவ்வேறு வடிவத்திலே இருக்கக்கூடிய வேதங்கள் எல்லாம் யார் யாரோன்னு நினைத்து ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறதே, அந்த நிலைக்கு வேதமும் கடந்து நின்பால், வேதமும் கடந்து நின்ற விமலா, வேதத்தால் கூட இன்னதுதான் தெளிவுபடுத்தி சொல்ல முடியாத சிறப்புடைய நீங்கள் சொன்னபடியே எங்களுக்கு ஒரு பிள்ளையை தர வேண்டும். அவருக்கு போக்கும் வரவும் இருக்கக்கூடாது, இன்பம் துன்பம் எல்லாம் இருக்கக்கூடாது, ஆதியும் நடுவும் ஈரும் இருக்கக்கூடாது, அருவமும் உருவமும்னு உங்களைப் போலே என்ன வேண்டுமோ அந்த வடிவம் இருக்கக்கூடிய நிலையிலே எங்களுக்கு ஒரு பிள்ளை வேண்டும்னு பிரார்த்தித்து நின்றார்களாம். கருணையே வடிவான எம்பெருமான் அத்தனை பேருக்கும் அதுகாரும் யாரும் அறியாத ஒரு ரகசியத்தை முதல்ல வெளிப்படுத்த போறார். வந்திக்கு மலரோன் ஆதி வானவர் உரைத்தல் கேளா. சுவாமி அங்கே தபஸிலே வீற்றிருக்கிறார். பக்கத்திலே மலைமகளான உமைய பார்வதி வீற்றிருக்கிறாள். அவர்கள் இருவரும் சிம்ஹாசனத்திலே வீற்றிருக்க எதிரே இந்த தேவர்கள் அத்தனை பேரும் திருமால், நான்முகன், இந்திரன் தொடக்கமாக அங்கே குழுமி இருக்கிறார்கள். இந்த வேண்டுதலை முன்வைத்து விட்டார்கள். சுவாமி இதுவரையில் அவர்களுக்கு தெரியாத ஒன்றை இப்போ காண்பிக்க போறார். வந்திக்கும் மலரோன் ஆதி வானவர், பிரம்மன் தொடக்கமாக இருக்கக்கூடிய, மலரோன்னா பிரம்மன், தாமரை பூவிலே வீற்றிருப்பவன், அதனால் மலரோன். பிரம்மன் தொடக்கமான தேவர்கள் அத்தனை பேரும் சொன்னதை கேட்டு பெருமான் புந்திக்குள் இடர் செய்யற்க புதல்வனை தருதும் என்னா. உங்களுடைய மனதிலே நீங்கள் உங்கள் சித்தத்திலே எந்த வடிவத்தை வேண்டும் என்று சங்கல்பித்திருக்கிறீர்களோ அதன்படிக்கே அந்திக்கு நிகர்மை அண்ணல் அருள் புரிந்து அறிஞராயோர் சிந்திக்கும் தனது தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டான்.
சுவாமிக்கு 5 திருமுகங்கள்னு பிரசித்தமாக கேள்விப்பட்டிருப்போம். சத்யோஜாதாதி 5 முகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திசைக்கு ஒன்றாக சுவாமி கிழக்கிலே ஈசானம் தொடக்கமாக, தெற்கிலே அகோரமூர்த்தம், வடக்கிலே வாமதேவம், மேற்கிலே சத்யோஜாதம், மேல் நோக்கினார் போல ஈசானம் என்று இப்படி 5 திருமுகங்களை பெருமான் தாங்கியிருப்பார். கிழக்கே தத்புருஷம், இப்படி 5 திருமுகங்களை பெருமான் தாங்கியிருக்கிறார். இந்த 5ம் எல்லோருக்கும் பிரசித்தமாக அறிந்த முகங்கள் தான். 6வதாக எப்படி மேல் நோக்கின ஒரு திருமுகம் இருக்கோ அதுபோலே கீழ்நோக்கியதாக அதோமுகம் என்று சொல்லப்படும் 6வதாய் ஒரு திருமுகம் உண்டு. அது பரமஞானியருக்கு மட்டுமே காட்சி தரக்கூடியது. அத்தனை பேருக்கும் அந்த காட்சி கிடைக்காது. அது கீழ்நோக்கி இருக்கக்கூடியது. நம் கண் பார்வைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் அது பார்த்து கொண்டிருக்கும். அப்படி 6 திருமுகங்களாம். இவர்கள் எந்த உருவத்தை இதுவரையில் சிந்தித்தறிந்ததில்லையோ அந்த திருமுகத்தை காண்பித்து கொடுத்தானாம். சிந்திக்கும் தனது தொல்லை திருமுகம் 6ம் கொண்டான். அறிஞர்களால் கூட சிந்திக்கவே முடியாத சிறப்போடு 6 திருமுகங்களோடு பெருமான் முதலாக தேவர்களுக்கெல்லாம் தானும் காட்சி கொடுத்தானாம். அத்தனை பேர்களும் ஹரஹரா சிவசிவான் அங்கே கோஷம் எழுப்பினார்கள். அங்கே நின்றவர்கள் எல்லோருக்கும் அந்த 6 திருமுகங்களுடைய தரிசனமும் கிடைத்ததாம். இதை சொல்லும்போது அந்திக்கு நிகர் மெய் அண்ணல்ங்கிறார். அந்தி பொழுதுங்கிறது சூரியன் அஸ்தமனமாகக்கூடிய காலம். ரொம்ப பேர் சிவபெருமானுடைய திருமேனி நீல நிறம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஓவியங்கள் எல்லாம் கூட காட்டும்போது சுவாமியை முழுக்க நீல நிறமாக அடித்து காண்பிப்பார்கள். சுவாமியினுடைய திருமேனி நிறம் பொன்னார் மேனியன்கிறது தான். உருக்கின பொன் போலே, சுட்ட பொன் போலே செந்தி வடிவம் தான் சுவாமியினுடைய திருமேனி. அதிலே கண்டம் மட்டும்தான் கருத்து இருக்கும். அங்கே பானம் பண்ணின ஆலகால விஷத்தை கண்டத்திலே நிற்கும்படியாக சங்கல்பம், கண்டம் மட்டும் கருத்திருக்கும். திருமேனி முழுக்க செந்தி வடிவினராக இருப்பார். அந்திக்கு நிகர்மை அண்ணல்ங்கிறார். அந்திங்கிறது இந்த சூரியன் அஸ்தமனமாகக்கூடிய காலம். அந்த பொன்னிறமாக தகதகான்னு மின்னும் திருமேனியாம். அந்த திருமேனியோடு பெருமான் 6 திருமுகங்களை காட்சி கொடுத்தாராம். நிற்புறும் அமரர் யாரும் நெஞ்சுதன் உண்ணே நீடும் அற்புத நீரராகி அருள்முறை யுன்னி போற்ற சிற்பரன் தான் கொண்டுள்ள திருமுகம் 6 தன்னில் பொற்புற நுதற்கண் தோறும் புலிங்கம் ஒன்றொன்று தோண்ட. அங்கே அத்தனை தேவர்களும் கூடியிருக்கிறார்கள். தெற்கே சூரபத்மனுடைய ஆட்சி. அதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரே கதி, சுவாமியினுடைய அம்சமாக ஒரு பிள்ளை பெற வேண்டியது. அவரை நாடி வந்திருக்கிறோம். சுலபமாக ஏதான ஒரு குழந்தையை தானே சிருஷ்டி செய்து அங்கே கொடுத்து விடுவார். அவரை கூட்டி கொண்டு போய் சம்ஹாரத்தை முடிக்கலாம்னு பார்த்தா இதுவரையில் வராத சிறப்பாக 6 திருமுகங்கள் வந்து தோன்றியன. சுவாமிக்கு இப்படி ஒரு வடிவம் இருப்பதே அறியாத தேவர்கள் குழம்பி ஸ்தோத்திரம் செய்து நின்றார்களாம். நின்ற இடத்தில் சிற்பரன் தான் கொண்டுள்ள திருமுகம் 6 தன்னில் பொற்புரு நுதற்கண் தோறும் புலிங்கம் ஒன்று தந்தான்கிறார். புலிங்கம் ஒன்றொன்று தந்தான். 6 திருமுகங்கள். 6 திருமுகத்திலே முகத்திற்கு ஒன்றாக விரூபாக்ஷம் என்று சொல்லப்படும் நெற்றிக்கண், நுதல் விழி. நுதல்னா நெற்றி. நெற்றியிலே ஒவ்வொரு கண். 6 முகங்கள் இருந்தால் 6 கண்ணுமே நெற்றியிலே 6 கண்ணும் இருக்கும். 6 நெற்றிக்கு 6 கண். இந்த 6 கண்களிலிருந்தும் பெருமான் ஒன்றொன்றாக புலிங்கம் ஒன்றை தந்தானாம். அங்கே தோன்றக்கூடிய அக்னி, ஒரு அக்னி குழம்பு போலே, ஒரு தீபம் போலே, ஒரு ஜோதி போலே தகதகான்னு மின்னும் விதமாக 6 திருமுகத்திலிருந்தும் ஒவ்வொன்றாக வெளிப்பட்டதாம். ஆவதோர் காலை ஈசன் அருமுக நுதற்கண் மாட்டே மூவிரு பொறிகள் தோன்றி. 6 பொறிகள் ஒவ்வொன்றாக சத்யோஜாதம் தொடக்கமாக இருக்கக்கூடிய திருமுகங்களிலிருந்து வெளிப்பட்டு வந்ததாம். வந்த ஜோதி அத்தனை பேரும் எரிதழல் போலே சுடுமளவில் இருந்ததாம். முளரியான் முதலா உள்ளோர் ஏவரும் அணுகல் செல்லா. முளரின்னா தாமரை. தாமரை மேலே வீற்றிருப்பவனான பிரம்மன் தொடக்கமாக யாராலும் நெருங்கிச் செல்ல முடியாத வெப்பம் அதிலே கூடியிருந்ததாம். முதலா உள்ளோர் ஏவரும் அணுகல் செல்லா. நெருங்கி போக முடியல. அவர்கள் நினைத்து வந்தது அழகா சின்ன குழந்தை ஒருத்தனை கொடுத்துருவார், நாம் கொண்டு போய் வளர்த்து அவனை கொண்டு போய் சூரசம்ஹாரத்தை முடித்துக்கொண்டு திருக்கைலாயத்தில் கூட்டிட்டு வந்து விட்டுவிடலாம்னு நினைத்தார்கள். இவ்வளவு பெரிய விஷயம் அதில் இருக்கும்னு நினைக்கல. யாரும் எதிர்பாராது பெருமான் தன்னுடைய முதல் விழியிலிருந்து ஒவ்வொன்றாய் ஒரு ஜோதி தோன்ற, அதிலிருந்து வந்த வெப்பம் தாங்கிக் கொள்ள முடியாத நிலையிலே எல்லை தீர் வெம்மைதாகி பூவுலகாண்ட முற்றும் பொள்ளன பராய வன்றே. இதுவரையில் இப்படி ஒரு வெப்பத்தை நாம் பார்த்ததே இல்லையே. இது ஒருவேளை பூவுலகத்திற்கு வந்து ஸ்பர்சம் பட்டுவிட்டால் இந்த இடம் தாங்குமான்னு இவர்களெல்லாம் பயம் கொள்ளும் அளவிற்கு அதிலிருந்து அத்தனை வெப்பம் புறப்பட்டதாம். ஆங்கன தழல் எழ அகிலமுற்றுமாய் ஓங்கிய கால்களும் உலைவுற்று ஓய்ந்தன. வாங்கிய திரைக்கடல் வரந்து தாயிடை தீங்கனல் வடவையும் செருக்கு நீங்கிற்றால்.
வடவாக்னி என்று ஒரு புராணங்கள் ஒரு அக்னியை குறித்து சொல்லும். அது பூமியினுள்ளே நடுப்பகுதியிலே இருக்கக்கூடியது. வடாக்னி என்று சொல்லுவார்கள். எப்படி நம்முடைய வயிற்றுக்குள்ளே ஒரு அக்னி இருக்கிறதோ ஜடாராக்னி என்போம், அதுபோலே பூமி பந்திற்கு நடுவிலே மத்தியத்திலே தீக்குழம்பாக தகதகான்னு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய வடவாக்னி என்று ஒன்று உண்டாம். அந்த வடவாக்னி தலை கவிழ்ந்து நின்றதாம். என்னை போல வெப்பம் யாருக்கு இருக்க முடியும், 100 சூரிய மண்டலம் தோத்துடுமேங்கிற அகங்காரத்தோடு இருந்தேன். தோன்றிய பொழுதே முருகன் ஆணவத்தை அழித்து கொண்டுதான் தோன்றினான். அங்கே இருந்த வடவாக்னி ஒரு நொடிப்பொழுது, ஐயோ நம்மை அளவுக்கு வெப்பம் யாருக்கு இருக்க முடியும் நினைத்தோமேன்னு அவன் வெட்கி தலை குனிந்தானாம். தீங்கணல் வடவையும் செருக்கு நீங்கிற்றால், அவனுக்கு இருந்த செருக்கை நொடிப்பொழுதிலே நீங்கினான். முருகப்பெருமானுடைய திருவவதாரத்தின் சிறப்பு, ஸ்மரித்த மாத்திரத்தில் ஆணவத்தை அழித்து தருவார். நாடி இருக்கும் அடியவர்கள் உன் திருவடியை தவிர வேறு துணை இல்லை என்னும் போது அவர்களுக்கு எந்த பிள்ளை சிறு குழந்தையாக வந்து அவர்களுக்கு விளையாட்டு காண்பித்து சிரிக்கிறதோ அதே குழந்தை ஆணவத்தோடு அங்கே சென்றால் வீரனாய் தோன்றி அந்த ஆணவ மலத்தை நொடிப்பொழுதில் நசித்து கொடுப்பான். அதனால் தான் குருபரனாக இருக்கிறான். ஆச்சாரியருடைய குணம் அது முழுக்க கொண்டிருக்கிறான். வாங்கிய திரைக்கடல் வரந்த தாயிடை, திரைக்கடலெல்லாம் வற்றி போகும் அளவிற்கு அதிலிருந்து வெப்பம் புறப்பட்டதாம். அன்னதன் வெம்மை கண்டு அமலன் பாங்குரை கண்ணியம் வியர்த்தனன் கலங்கி பேயிழி இப்பொன்னடி நூபுரம் புலம்பி தாக்குற அன்னதோர் உரையுளை சார ஓடினாள். தேவர்கள் பயந்தது, அவர்களெல்லாம் தெரித்து ஓடியது, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அம்பிகையாலேயே அதை தாங்க முடியவில்லையாம். சுவாமியினுடைய திருமேனியிலே இடது பாகத்திற்கு உரியவள், அவளாலே இந்த வெப்பம் கொள்ள முடியவில்லை என்று எழுந்து ஓடினாளாம். ஓடும்போது நூபுரம் புலம்பன்னுட்டார். காலிலே அணிந்திருந்த சதங்கை ஒலி எழுப்பும்படியாக ஓடினாள். குறிப்பாக எதற்கு சொல்லணும், ஒவ்வொரு தேவர்களும் தொடர்ந்து ஓடினார்கள், அதோடு முடிந்தது. இந்த வெப்பம் தாங்க முடியவில்லை, எல்லாரும் அங்கிருந்து தெரித்தார்கள்னா, அம்பிகைக்கு சொல்லும் போது மட்டும் பொன்னடி நூபுரம் புலம்பி தாக்குற, அவள் காலிலே அணிந்திருந்த சதங்கை அம்மா புறப்பட்டு ஓடுன்னு சொல்லித்தான். அம்பிகையும் அங்கிருந்து விலகினாளாம். விலக 2 அடி எடுத்து வைத்த வேகத்திலே காலில் அணிந்திருந்த கொலுசு அதிகப்படியாக சப்தம் எழுப்பியதாம். காரணமாக இங்கே சொல்லுவதற்கு பின்னாடி சொல்ல போறார். அம்பிகை அப்படி புறப்பட்டு தெரித்து ஓடும் காலத்திலே அவள் காலில் அணிந்திருந்த சிலம்பிலிருந்து 9 ரத்தினங்கள், மாணிக்கம், முத்து, பவழம், மரகதம், புஷ்பராகம், வைரம், வைடூரியம், நீலமேகம் இருக்கக்கூடிய 9 ரத்தினங்களும் தெரித்து அங்கிருந்து புறப்பட்டன. அந்த ரத்தினங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீரர்களாக காட்சி தந்தார்கள். அவர்களுக்கு நவவீரர்கள் என்று பெயர். முருகப்பெருமான் தோன்றிய நொடிப்பொழுதே அம்பிகையினுடைய கால் சிலம்பிலிருந்து அவருக்கான சகோதரர்கள் தோன்றினார்கள். அவர்களுக்கு வீரபாகுத்தேவர், வீரமகேந்திர தேவர், வீரகேசரி தேவர்னு தொடக்கமாக எல்லோருக்கும் வீரன்கிற முன்பதத்தோடு கூடி நவவீரர்களுக்கும் அங்கே அவதாரம் செய்யும்படியாக சுவாமியினுடைய சங்கல்பம்தான். சுவாமியினிடத்தே இருந்து அங்கே உள்ளுரை பொருளாக முருகப்பெருமான் தோன்றினான். சுவாமியை அந்த இடத்திலே வித்தாக பார்த்தால் அங்கே நாதமாக அம்பிகை இருக்கிறாள். அம்பிகைத்தான் எப்போதும் ஓசை கொடுத்தவள், ஓசை கொடுத்த நாயகியின் அம்பிகையைத்தான் பாடுகிறோம். இங்கேயும் முருகப்பெருமானை சுவாமி அங்கிருந்து சிருஷ்டி பண்ணார். அவருக்கு உடனிருந்து உதவுபவர்களாக அவருக்கான கிங்கரர்கள் அம்பிகையினுடைய திருக்கால் சிலம்பிலிருந்து தோன்றினார்கள். நவவீரர்களும் வந்தார்கள். கச்சியப்ப சிவாச்சாரியார் ஒவ்வொரு பாட்டையும் அடுத்து நடக்க போறதுக்கு திரைப்படத்திலே வைப்பது போலே இங்கே சங்கேதமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். நமக்கு இதை முதல்ல படிக்கும்போது இப்போ எதுக்கு காரியமாக இந்த இடத்துல அம்பிகையினுடைய சிலம்படி சத்தத்தை சொல்லணும், அவள் புறப்பட்டு போனாள்னு சொல்லி நிறுத்திருக்கலாமே. அவள் ஓடும்போது அந்த பொன்னாலான சிலம்பு துடித்ததுன்னு எதுக்கு சொல்லணும்னா இதுக்கு தான் காரணம். பின்னாடித்தான் நவவீரர்களுடைய அவதாரத்தையே சொல்ல போறார். ஆனால் இந்த இடத்திலே அதை ஒரு சங்கேதமாக பதிவு செய்து வைக்கிறார். விண்ணிட இழிந்த காலின் மேவரு கணலில் தோன்றும் வண்ணவொன் கமலம் செய்ய முளரியை மாறதாக தன்னிளையோடு நல்கி தரித்தன சரவணப்பேர் கண்ணைகள் பொய்கை ஈசன் கட்டழல் மிசை கொண்டன்றே. அம்பிகையும் புறப்பட்டு ஓடினாள். 6 அக்னி பிழம்புகள் ஒரே நேரத்தில் சுவாமியினுடைய 6 திருமுகத்திலிருந்து வெளிப்பட்டது. யாராலையும் தரிக்க முடியவில்லை. சுவாமி எல்லோராலும் கொள்ளத்தகுந்த வெப்பத்தோடு அது நிற்கும்படியாக அனுகிரகம் பண்ணார். முருகப்பெருமான் சிவபெருமானிடத்தே இருந்து வந்தார்னு சொல்லக்கூடாது, சிவபெருமானே முருகனாக வந்தார்னு சொன்னேன் இல்லையா. காரணம், வெளிப்பட்ட அந்த வெப்பத்தை அதை தகிர்த்து கொடுத்ததும் அதை குறைத்து கொடுத்ததும் சுவாமி தான். அவரிடத்தே இருந்தே தான் வந்தது. அது எப்படி இருக்கணுமோ அந்த நிலையிலே இவரே நிறுத்தினார். இவ்வளவு செய்கிறார்னா அவரிடத்தே இருந்து புறப்பட்டு வரல, அவரே வந்தார். அருமுகச்சிவன் குமார பரமேஸ்வரன் என்ற திருநாமத்திற்கு தகுதியாக புறப்பட்டு வந்தார். வந்தவர் அக்னியினிடத்தேயும் வாயுவினிடத்தேயும் சுவாமி ஒரு காரியத்தை கொடுத்தார். எவ்வளவு தூரத்திற்கு முடியுதோ அவ்வளவு தூரத்திற்கு இந்த அக்னி பிழம்புகளை சுமந்து கொண்டு போய் எங்கான ஒரு தீர்த்தத்திலே முடியலன்னா விட்டுடுங்கன்னு சொல்லி அனுப்புறார்.
இதெல்லாம் சுவாமியினுடைய சங்கல்பம். அக்னிக்கும் அங்கே கொஞ்சம் அங்காரம். வடவாக்னியே வெட்கி தலை குடிந்ததுன்னா அக்னி சாட்சாத்தா அந்த சிவபெருமான் என்ன பொன் நிறமோ அதே நிறம் இவனுக்கும். அந்த வெப்பம் யாகத்திற்கு இவனைத்தான் முதல்ல ஆவாகனம் பண்ணுறோம். இந்த செருக்கெல்லாம் இருந்ததாம். இது என்ன பிரமாதம், இதையா சுமக்க முடியாதுன்னு சுவாமியினுடைய கண்ணிலிருந்து உதிர்த்த அந்த 6 தீப்பிழம்புகளையும் ஆளுக்கு 3 தூக்கி கொண்டு வந்தார்கள். கைலாயத்திலிருந்து இறங்கத்தான் முடிந்தது. அதுக்குள்ள முடியல. முதல்ல எங்கேயான தடாகம் பார்த்தா இதை விட்டுடலாம், தெரியாமல் இதை எடுத்து விட்டோம், நாம் ஆணவம் அழிப்பதற்காக சுவாமி இதையும் திருவிளையாடலாக செய்தார்னு சொல்லிக்கொண்டே வந்தார்களாம். அந்த திருக்கைலாயத்திலிருந்தே புறப்பட்டு வரக்கூடிய கங்கை நதியை கண்டார்கள். கங்கையை விட என்ன புனிதமாக இருக்க முடியும், இங்கே விட்டுடுவோம்னு அங்கே கொண்டு போய் சேர்த்தார்களாம். கங்கையிலே அந்த தீப்பிழம்புகள் 6ம் குளிர்ந்ததாலே முருகப்பெருமானுக்கு காங்கேயன் என்ற திருநாமம். கங்கைன்னு சொன்னால் காங்கேயம்னு சொல்கிறதுக்கு ஒரு ரொம்ப உயர்ந்த ரக பொண்ணுக்கு காங்கேய பொன் என்றொரு பெயர் உண்டு. தங்கத்திற்கு அந்த பெயர் உண்டு. கங்கையிலே தான் அது நிறைய கிடைக்குமா. சங்க இலக்கிய பாடலில் மௌரியர்கள் கங்கையிலே பெரிய பொன் புதையலை வைத்திருப்பதையெல்லாம் ஆவாகனம் இங்கே எடுத்து வச்சுருக்காங்க, ஆவணப்படுத்தி வச்சுருக்காங்க. அது யாருக்கான ஏதான காலத்தில் கிடைக்குமோ தெரியல. ஆனால் மௌரியர்கள் பெரிய பெரிய பொன் மூட்டைகளை கங்கையிலே ஒளித்து வைத்திருக்கிறார்கள்ங்கிறது தெற்கே இருந்த அரசர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அளவிற்கு கங்கையிலே பொன்னினுடைய சம்பந்தம், தங்கத்தினுடைய சம்பந்தம் ரொம்ப நிறைய உண்டு. அந்த அளவில் கங்கையில் கொண்டு போய் சேர்த்ததாலே பொன்னிறமாக அந்த குமரனுடைய சம்பந்தத்தால் கங்கைக்கு காங்கேயன், கங்கையிலிருந்து வந்தவன் என்பதால் காங்கேயன் என்ற ஒரு திருநாமம் வந்தது. அந்த கங்கை இந்த 6 பிழம்புகளையும் அடித்து கொண்டு போய் தன்னுள்ளே இருந்து பிரிந்து போகக்கூடிய பல்வேறு குளங்களிலே ஒரு குளத்தை தேர்ந்தெடுத்தாள். அந்த குளத்தை சுற்றி தர்பை புல் முளைத்திருந்தது. தர்பை சரங்கள் நிறைந்திருந்தது. அந்த சரங்கள் ரொம்ப அடர்த்தியாக இருந்ததாலே அது ஒரு வனம் போலே காட்சி தந்தது. சரங்கள் நிறைந்த வனம் சரவணம். அதிலே கொண்டு போய் சேர்த்ததாலே முருகப்பெருமானுக்கு சரவணன் என்று அடுத்த ஒரு திருநாமம். அங்கே இந்த 6 பிழம்புகளும் 6 தாமரைகளாக மலர்ந்து அதிலே 6 குழந்தைகளாக முருகப்பெருமான் தோன்றினானாம். வண்ண ஒன் கமலம் செய்ய முளரியாய் மாற. முளரின்னா தாமரை, கீழே சொன்னேன். நல்ல அழகான நிறம் பொருந்திய தாமரைகளாக அந்த 6 பிழம்புகளும் தோன்றின. தன்னழியோடு நல்கி தரித்தன சரவணப்பேர். அப்படி போய் அங்கே சரங்கள் நிறைந்த வனத்திலே சேர்ந்ததால் சரவணன் என்ற ஒரு பெயரை பெற்றான். கண்ணகன் பொய்கை ஈசன் கட்டழல் மிசை கொண்டன்றே. பார்த்த மாத்திரத்தில் இது சாட்சாத்தா சிவபெருமான்னு வனத்திலிருந்த அத்தனை ஜீவராசிகளும் சிவபெருமான் எழுந்தருளிவிட்டார் என்று ஸ்தோத்திரம் செய்யும்படியாக முருகப்பெருமானுடைய திருவுருவம் இருந்ததான். அங்கே சொல்றார், அடுத்து சுவாமி மம்மனும் எழுந்தருளணும். குழந்தைகள் 6 குழந்தைகள் தோன்றிவிட்டது. 6 குழந்தைகளும் அழத் தொடங்கியது. சுவாமி இத்தனை காலமும் தவம் செய்த 6 பெண்கள், கிருத்திகா மண்டலத்திற்குரியவர்களான 6 நட்சத்திர பெண்கள், அருமீன்கள் என்று சொல்லுவார்கள். ஆகாசத்திலே இந்த 6 பேரும் எப்போதும் அடுத்தடுத்து இருப்பார்கள். நல்ல ஒளி பொருந்திய நட்சத்திரங்கள். இந்த 6 பேரையும் சுவாமியை நோக்கி அவர்கள் ஒரு காலத்திலே செய்த தவம், அந்த தவத்தின் வெளிப்பாடாக நட்சத்திர மண்டலம் ஆக்கினார். நட்சத்திர மண்டலமாகி இருக்கும் அந்த 6 பேரும் ஆகாசத்தில் இருந்து கொண்டு கொடுக்கக்கூடிய அந்த ஒளியாலே மக்கள் எல்லாம் நன்மை பெறுகிறார்கள்ங்கிறதுனால அவர்களுக்கு நிலைத்திருக்கும் புகழை தர வேண்டும்னு சுவாமி ஒரு சங்கல்பம் செய்து நாம் வந்து தோன்றும் காலம் வரையிலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த 6 குழந்தைகளுக்கும் முளைப்பால் தரும் வேலையை இந்த 6 பெண்களுக்கும் கொடுத்தார். கார்த்திகை நட்சத்திரங்களான அந்த 6 பெண்களும் 6 விண்மீன்களும் சரவண பொய்கைக்கு கரையிலே வந்து அந்த பிள்ளையை சுமந்து முளைப்பால் கொடுத்தனவா. அதனாலே கார்த்திகேயன், கிருத்திகா நட்சத்திர மண்டலத்திலிருந்து வந்த கார்த்திகை பெண்கள் 6 பேராலேயும் தான் போஷித்து வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன். இப்படி ஒவ்வொன்றாக திருநாமத்தை சேகரித்து கொண்டே வருகிறார். அந்த நிலையில் 6 குழந்தைகளும் வளர்ந்து ஒரு பருவமடைந்திருந்த போது சுவாமியும் அம்மனும் அங்கே பிரத்யட்சமானார்கள். அம்பிகையினிடத்தே சுவாமி ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். இப்பயுமே ஞானசம்பந்தருக்கு கூட குழந்தையாக அவர் குளக்கரையிலே அழுதார். சுவாமி அம்மனும் சேர்ந்து காட்சி கொடுத்தார்கள். ஆனால் சுவாமி தான் அம்பிகை கிட்ட நீ போய் ஞானப்பால் சுரந்து அந்த குழந்தைக்கு ஊட்டுன்னு சொல்கிறார். இப்படி அம்பிகையை தூண்டும் செயல் சுவாமியினுடையது, சுவாமியை தூண்டும் செயல் அம்பிகையினுடையது. கீழே இந்த குழந்தை அழறதேன்னு அம்பிகை தான் எடுத்து சொன்னான். அப்புறம் தான் புறப்பட்டு வந்தாங்க. அந்த அளவிலே செய்வாள். இதுதான் திருவருள்னு சொல்கிறது. அம்பிகையை திருவருள் என்ற அளவிலே பார்க்கிறோம். சுவாமியினுடைய அருளுக்கு ஒரு வடிவம் கொடுத்தால் அது அம்பிகை போல இருக்கும். நம்ம குழந்தை நம்ம வீட்டு வாசலுக்கு வந்திருக்கான், நம்ம இல்லாமல் யார் அவனை காப்பாற்ற முடியும்னு சுவாமி சொல்லுவார். அம்பிகை சொல்லுவா சுவாமிகிட்ட. சுவாமி எதை கேட்டுப்பார், சரி நீ சொல்லிட்ட வரட்டும் பார்த்துக்கலாம்பார். நமக்கு அவர் தரக்கூடிய அருளை தாங்கும் அளவிற்கு விதி இருக்கும் பட்சத்தில் அம்பிகையே அங்கே அருளாகவும் வந்து அனுகிரகம் செய்வாள். சுவாமியை தூண்டுவதும் திருவருளுடைய வேலை, பெரும் அருளும் திருவருளாகவே இருக்கும். அதனால் தான் சிவாலயத்திலே சுவாமி தரிசனம் செய்த கையோடு நேராக அம்பாளை தரிசனம் செய்யாது சிவாலய தரிசனம் பூர்த்தி ஆகாது.
ஒரு காலத்திலும் அம்பிகையை தரிசிக்காது வரவே கூடாது. சுவாமியை தரிசித்து முடித்து அதன் பின் தான் அம்பிகையை தரிசனம் பண்ணணும். திருவருள் இலக்கம் அம்பிகை. சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அந்த அருளை பெறும் இடமாக அம்பிகையினுடைய சந்நிதி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அம்பிகை அங்கே வந்து நின்றாள். சுவாமி இப்போ அம்பிகைக்கு ஒரு ஆக்ஞை பிறப்பித்தார். அந்த 6 குழந்தைகளையும் ஒரு சேர உன்னுடைய திருக்கரத்தாலே தழுவிக்கொள்னு சொன்னார். உடனே இங்கே கச்சியப்ப சிவாச்சாரியார் ஆரம்பிக்கிறார். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய. கந்தபுராணத்திலே ரொம்ப முக்கியமான பாடல். ஒவ்வொரு முறையும் எங்கேயான சுவாமி சன்னதியில் போய் தரிசனம் பண்ணோம்னா இந்த பாடலை நினைவு வைத்து கொண்டோம் என்றால் எந்த கவலை வரும் காலத்திலும் முருகன் இருக்காங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ளே உதித்து கொண்டே இருக்கும். அந்த 6 குழந்தைகளையும் அம்பிகை தன் கைகளாலே தழுவிக்கொள்ள ஒரு திரு முருகனாக காட்சி கொடுத்தாராம். எந்த அளவில்? அருவமும் உருவுமாகி. கீழே அவர்கள் என்ன வேண்டுதல் வைத்தார்கள்? அந்த குழந்தை அருவம் உருவம்னு உனக்கு இருக்கும் தத்துவம் எல்லாம் அந்த குழந்தைக்கு இருக்கணும் நாங்கள் கிடைத்து விட்டது. அருவமும் உருவுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய். உன்னை போலேயே தனித்து ஒன்றாய் இருக்க வேண்டும். உன்னை போலேயே எல்லா உயிர்களுக்குள்ளேயும் கலந்து பலபலவாய் இருக்கும்படியாய் செய்ய வேண்டும். சுவாமிக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியம் இது. தான் தனித்து ஒரு பொருளாக ஓருருவனாய் தனித்து நிற்பர். அதே தனித்து இருக்கக்கூடிய தத்துவம்தான் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் தன்னை ஆதாரப் பொருளாக செலுத்தி ஒவ்வொரு உயிருக்கு உள்ளுக்குள்ளேயும் அந்தர்யாமியாக அவரே இருந்து நம்மை இயக்குகிறார். அப்போ பலவாய் ஒன்றாய்னு 2 நிலைகளையும் எடுக்கக்கூடிய சாமர்த்தியம் பரம்பொருளுக்கு மட்டுமே உண்டு. மேலே அனாதியாய் தொடக்கம் இருக்கக்கூடாதுன்னு கீழே அவர்கள் வைத்த அத்தனை வேண்டுதலும் நிறைவுறும்படியாக இங்கே செஞ்சிருக்க. அங்கே என்னென்னலாம் தேவர்கள் கேட்டார்களோ, எப்படி ஒரு குமரனை நீ தர வேண்டும் விமலான்னு கேட்டார்களோ அது அத்தனையும் வந்து சேர்ந்ததுங்கிறத இங்கே இப்போ தெளிவுபடுத்துகிறார். பிரமமாய் நின்ற சோதி, பரம்பொருளாய் நின்ற சோதி. வேதம் முதல்ல பரம்பொருள் தன்னையே தான் வெளிப்படுத்தி அருளிய போது தோற்றமும் முடிவும் இல்லாது அக்னி ஸ்தம்பமாக தோன்றியது. அதனால்தான் சைவர்கள் லிங்கோத்பவ புராணத்தை ரொம்ப வசத்தியாக வைத்து கொண்டாடுறோம். வேதம் நேரடியாக பரம்பொருளுக்கான இலக்கணத்தை சொல்லும் போது பிழம்பாக, சோதிப்பிழம்பாக, அதுவும் தோற்றமும் முடிவும் அற்றதாக பார்த்த திசையெல்லாம் ஞான ஒளி பெருக்கிக் கொண்டே போகும் வடிவமாக காட்சி தந்ததுன்னு ஸ்தோத்திரம் பண்ணுது. முதல் ஸ்தோத்திரம் இதுக்கு தான் வருது. இப்போ ஆதிபுராணனாக லிங்கபுராணனாக நின்ற பெருமான் தான் சிவவடிவமாக இருப்பதினாலே வேதங்கள் தோத்திரம் செய்யும் பரம்பொருள் சிவபெருமானை தவித்து மற்றைய தெய்வங்கள் இல்லைங்கிறத வேதத்தை வைத்துக்கொண்டு இங்கே சிவதரிசனத்தை ஸ்தாபனம் செய்யும் ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அளவில் இவரும் பிரமமாய் நின்ற சோதி, பரம்பொருள்தான் இது என்று சொல்லும்படியாய், எப்படி அன்றைக்கு எம்பெருமான் நான்முகனுக்கும் திருமாலுக்கும் இலக்கணமறியா நிலையிலே அங்கிங்கனாதபடி எல்லா திசையிலும் ஒளிபரப்பிக் கொண்டு ஆதியும் அந்தமும் இல்லாததோர் சோதிப்பிழம்பாய் காட்சி தந்தாரோ அதே வடிவமாக இங்கேயும் முருகப்பெருமான் காட்சி தரார். பிரமமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாக. பிரமமாக நின்றான்னா அப்படியே அதோடு நிற்கல, ஜோதி பிழம்பாகவே காட்சி தந்தான். சிவபெருமானை பஞ்சபூதங்களினுடைய வடிவமாகவும் இருக்கார்னு சொல்லி பிரபலமாக சொல்லுகிறோம். பிருத்வி ஸ்தலம், அப்பு தத்துவத்திற்கு ஒரு ஸ்தலம், அக்னி தத்துவத்திற்கு, வாயு தத்துவத்திற்கு காளஹஸ்தி, ஆகாசத்திற்கு சிதம்பரம்னு பூதத்தலங்கள்னு ஒவ்வொரு பூதமாக பெருமான் இருக்கிறார்னு சொல்கிறோம். ஆனால் தனித்து இந்த மாதிரி சிறப்பு காரணம் சொல்லும் போதெல்லாம் சிவபெருமானை அக்னி வடிவம்னு பஞ்சபூதங்களிலே ஒன்றாக இருக்கும் நெருப்பின் வடிவமாக மட்டும் ஏன் சொல்கிறோம்? அப்பு தத்துவம் அவர் தானே. தண்ணீர் போல இருந்தார்னு ஏன் சொல்கிறதில்ல? ஆகாசம் போல இருந்தார்னு ஏன் சொல்லலை? நான் வேற ஒன்றும் இல்லை. நெருப்புக்கு மற்றைய பூதங்களை காட்டிலும் உயர்ந்ததாக 2 குணங்கள் உண்டு. ஒன்று, நெருப்பை எது ஒன்றும் மாசு செய்ய முடியாது. தண்ணீரை எவ்வளோ மாசு பண்ண முடியுமோ நம்ம அளவிலேயே நாமே பண்ணிகிட்டு இருக்கோம். காற்று கேட்கவே வேண்டாம், மண்ணும் எல்லாம் போயாச்சு. இன்னும் ஆகாசத்துக்கு நம்மளால் போக முடிந்தால் அங்கேயும் போய் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு வந்துடுவோம். அக்னிக்கு மட்டும்தான் அது மாசுபடுத்துதல் என்பதை பற்றிய பேச்சு இல்லை. காற்று மாசு, நீர் மாசடைதல், இதெல்லாம் நிறைய பேசுகிறோமே. அக்னிக்கு, நெருப்புக்கு மாசடைதல் என்ற ஒரு குணமே கிடையாது. இரண்டாவது, அதன் பேரிலே எதையான கொண்டு போய் சேர்த்தோம் என்றால் அது தனதாக்கிவிடும். அது அத்தனையும் தன்னுடையதாக்கிக் கொள்ளும் தன்மை அதற்குண்டு, தவிர அது மற்றொரு வடிவத்தை எடுக்காது. இந்த 2ம் பரம்பொருளுக்கு இருக்கும் குணம். அதனாலே அவரை சம்பந்தப்பட்டவர்கள் அந்த நிலைக்கே உயர்வார்கள். பாரபட்சமே பார்க்காததாய், எந்த நிலையிலும் மாசு கொள்ள முடியாததாய். அமலன் என்றொரு பெயர் சிவபெருமானுக்கு உண்டு. மலத்தன்மை அற்றவன் அமலன்.
குறை எதுவுமே சேர முடியாததாக இருப்பதினாலே அக்னி தத்துவம் என்ற நிலையிலே வைத்து கொண்டாடுகிறோம். பிரமமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு. கீழே என்ன சொன்னீங்க? அனாதியாய் நுட்டிங்க. அருவம் இல்லைன்னு அருவம்னு சொல்லியாச்சு. இப்போ இங்கே திடீர்னு 2 வரி தாண்டி கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 வடிவம் தான் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்களே. இது எப்படின்னா, எப்படி வடிவம் அறிய முடியாத பரம்பொருள் தேவர்களுக்காக வேண்டியும் நமக்காக வேண்டியும் ஸ்ரீகண்டருத்ரனாக ஜடாபாரம் தரித்து ரிஷபவாகனத்திலே வீற்றிருக்கிறாரோ, அதே பெருமான் தான் கருணையினாலே தேவர்களுக்கு என்ன சொல்லியிருக்கார்? சதாசிவமூர்த்தமாக அவர் வந்து அங்கே சம்ஹாரம் எல்லாம் பண்ண முடியாது. அவர் இங்கே வர்றதுக்கு இந்த இடமே தாங்காது. அவர் இங்கே எழுந்தருளும் நிலையிலே இந்த இடம் இல்லை. அதனால் இவர்களுக்கு தகுதியாக ஒரு வடிவம் எடுக்க வேண்டும். தானே தோன்றி அருமுகச் சிவனாக கருணை கூர் முகங்களாரும். முருகனுக்கு முதல் முன்னம் சொல்லும் குணம் கருணை. அந்த முகத்திலே ரௌத்ரம் இருக்கும், பயங்கொள்ளும்படியாக செய்வார், ஹாஸ்யம் இருக்கலாம், எத்தனையும் இருந்தாலும் முதல்ல சொல்லும் குணம் கருணை. எத்தனை தவறு செய்தவனாக இருந்தாலும் சூரபத்மனுக்கு கடைசி நாள் வரையிலும் கூட பிழைத்து போகட்டும்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ஒவ்வொன்றாக இழந்து கொண்டு வந்தவனுக்கு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான்னு கடைசி நொடி பொழுது வரையிலும் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அந்த வாய்ப்பையும் அவன் பயன்படுத்தாது போனபடியால் கூட சம்ஹாரம் பண்ணினாரான்னா, வாஸ்தவத்தில் அது சூர சம்ஹாரம் இல்லை, சூரன் பெற்ற பெருவாழ்வுன்னு சொல்லுவாங்க. சம்ஹாரம்னா அசுரத்தன்மை தான் அழிக்கப்பட்டதே தவிர அந்த உயிர் அது அங்கே பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய மயிலாகவும் சேவலாகவும் மாறியது. இந்த கருணை தான் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் அழித்தல் என்ற ஒன்று செய்யப்படும். இதை சம்ஹாரமாக பார்ப்பதே இல்லை. எந்த நிலையில் எந்த அசுரரோடு சம்ஹாரம்னாலும் அவர்களுக்கு அதைவிட உயர்ந்த ஒரு பெருவாழ்வை சுவாமி கொடுத்துருவார். அதைவிட உயர்ந்த ஒரு வாழ்வை கொடுத்து விடுவார். இதுதான் அவருடைய சிறப்பு. அந்த நிலையில் இங்கே கருணை என்பது முதல் குணமாக அறியப்படுகிறது. கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து, திருங்கிறார். செல்வம், திருன்னா செல்வம்னு பொருள். இங்கே எதை செல்வமாக சொல்ல முடியும்னா சிவச்செல்வமாகவே வந்து தோன்றினான். சிவன் என்ற சப்தத்திற்கு மங்களம் என்று பொருளாகிறது. பரமமங்களமூர்த்தி, அவரிடத்தே எந்த குறையும் சேர முடியாதுங்கிறது அவருடைய சிறப்பு. அந்த மங்களஸ்வரூபனாக சிவச்செல்வமாக சிவத்திருவாய் வந்து தோன்றினான் ஒருவன்தான், ஒரு திருமுருகன். இந்த ஒரு பாட்டை எடுத்து வைத்துக்கொண்டு ஒவ்வொன்றாகன்னு பதம் பிரித்து ஒவ்வொன்றுக்கும் புராண பிரமாணத்தோடு பார்த்து கொண்டு போனால் நிச்சயமாக இது ஒரு 2 மணி நேரத்துக்கு இந்த ஒரு பாட்டுக்கு பொருள் சொல்லலாம். அப்படி உயர்ந்த பாடல் இது. நித்தியமும் அடியார்கள் சுவாமி தரிசனம் பண்ணும்போது, முருகப்பெருமானை தரிசனம் பண்ணும்போது இந்த 4 வரி தான் ரொம்ப சுலபம். மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொண்டால் ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் அவன் இருக்கான்கிற தைரியம் மனசுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய. இதிலே அவனுடைய நாமத்தை சொல்லி ஆகிவிட்டது முருகன் என்று, குணத்தை சொல்லி ஆகிவிட்டது கருணை என்று, வந்ததற்கு காரணத்தை சொல்லிவிட்டார் உலகமுய்ய என்று, ரூபத்தை சொல்லிவிட்டார் முகங்கள் 6 கரங்கள் 12. இது சகலமூர்த்தமாக பார்த்தவுடனே நமக்கு தெரியக்கூடிய வடிவத்தினுடைய வெளிப்பாடு. முதல் 2 வரியில் என்ன சொன்னார்? அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாக. முதல் 2 வரியில கண்ணுக்கு புலப்படாத தத்துவத்தை எல்லாம் சொல்லிட்டார். பின்னை 2 வரியிலே இவருக்குத்தான் 6 முகங்கள், இவருக்குத்தான் 12 கரங்கள், இவருக்குத்தான் கருணை என்பது குணமாகிறது, இவருக்குத்தான் திருமுருகன் என்பது திருநாமமாகிறது, இவருக்குத்தான் உலகம் உய்ய வந்து தோன்றுதல் என்பது காரணமானதுன்னு ஒரே பாடலில் முதல் 2 வரியிலே நிஷ்களமாக இருக்கக்கூடிய தத்துவத்திற்கு இலக்கணத்தை சொன்னார். கண்ணுக்கு தெரியாததாய் புலப்படாததாய் இருப்பது. அடுத்த 2 வரியிலே சகல மூர்த்தத்திற்கு, தெளிந்த பார்க்கக்கூடிய மூர்த்தத்திற்கு. கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போகிறோம், கர்ப்பகிரகத்திலே சுவாமி லிங்கமூர்த்தமாக இருப்பார். அவரை தரிசனம் பண்ணிக்கிறோம், பிரதட்சணம் பண்ணி இந்த பக்கமாக வரோம். இப்படி சுற்றி இங்கே வந்தோம்னா நைருதத்திலே கிழக்கு பார்த்தார் போலே அதே கபாலீஸ்வரர் உற்சவமூர்த்தமாக வீற்றிருப்பார். சோமாஸ்கந்தராக அங்கே எழுந்தருள் இருப்பார் இல்லையா? இப்போ எதிரெதிரே இவர் மேற்க பார்த்துருக்கார், அவர் கிழக்க பார்த்துருக்கார். இப்போ இவர் யார், அவர் யார்? இவரும் கபாலீஸ்வரர்னு சொன்னீங்க, இவரும் கபாலீஸ்வரர்னு சொன்னீங்க. ஆனால் இங்கே வடிவமே இல்லை, லிங்கமூர்த்தமாக இருக்கார். ஒரு நாகாபரணம் சாத்தி சந்தனம் புஷ்பமெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்தால் ஜடாபாரம் தரித்திருக்கார், மலர்கள் அணிந்திருக்கார், கையிலே மான்மழு ஏந்தி இருக்கார், பக்கத்தில் அம்பிகை இருக்கிறாள். இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, சுவாமி 3 வடிவங்களாக காட்சி தருவாராம். அதிலே சகலம், நிஷ்களம், சகல நிஷ்களம்னு 3ஆக அது பிரிகிறது. சகலம்னா வேற ஒன்றும் இல்லை, கண்ணுக்கு தெரிந்தார் போலே சகலமும் தெரியும், வடிவம் அப்படியே தெரியும். அவருடைய திருக்கண்கள், திருமுடி, நெற்றி, அதில் இருக்கக்கூடிய 3வது கண், 2 திருக்கண்கள், நாசி, திரு அதரம், கழுத்து, மார்பு முழுக்க தெரியும்.
அந்த வடிவத்திற்கு என்ன லட்சணம் சொல்லியிருக்கோ அது அத்தனையும் தெரியும்படியாக இருப்பார். அதற்கு சகலமூர்த்தம் என்று பெயர். அடுத்தது சகலம்னு ஒன்று இருந்தால் நிஷ்களம்னு ஒன்று இருக்கணும், உருவமற்றதாக இருக்கக்கூடியது. அது வேற ஒன்றும் இல்லை. உள்ளே எட்டி பார்த்தீங்களே, முதல்ல கர்ப்பகிரகத்தில் இருந்தாரே சுவாமி, அவருக்கு இன்னதுங்கிற ஒரு வடிவம் இல்லை. அப்படியே அந்த இடத்துல லிங்கம் என்ற சொல்லாலே அறியப்படும் ஒரு குறிப்பாக, ஒரு குறியீடாக அந்த இடத்துல எழுந்துள்ள செய்திருக்கிறார்கள். இவருக்குள்ளே கண்ணுக்கு புலப்படாததான அளவில் அதே சிவதத்துவம் குடிகொண்டிருக்கு. இப்போ சுவாமியால் மட்டும்தான் 2 நிலையிலேயும் சகலமாகவும் நிஷ்களமாகவும் இருக்க முடியும். இது ரெண்டும் இருந்தது. மூணாவதாக சகல நிஷ்களம்னு இன்னொன்று சொன்னீங்களே, என்ன அது இன்னொரு உபன்யாசத்திலே அதை பற்றி சிந்திப்போம். அந்த அளவில் முருகன் சிவபெருமானுக்குரிய அத்தனை குணங்களும் தான் பிரகாசிப்பித்து எழுந்தருளினான். எவர்தம் பாலுமின்றி எல்லை தேர் அமலர்க்குள்ள மூவிரு குணனும் சேய்க்கும் முகங்களாய் வந்ததென்ன. வேறு யாருக்கும் இல்லாத சிறப்பாக, எவர்தம் பாலும் இன்றி, ஒருவருக்கும் இப்படி ஒரு சிறப்பில்லை. என்ன சிறப்பு தெரியுமா? எல்லை தீர் அமலர்க்குள்ள மூவிரு குணனும். எல்லை தீர் அமலர், கீழே சொன்னேன். அமலர்னா மலம் அற்றவர் அமலர். சிவபெருமான் ஒருவருக்குத்தான் மலத்தன்மை கூடாதது என்பது குணமாயிருப்பதாலே அமலன் என்ற சொல்லால் அறியப்படுகிறார். அவருக்கு எல்லையே கிடையாது, எல்லா இடத்திலும் பறந்து இருக்கக்கூடிய தன்மை, அது சிவபெருமானுடைய குணம். அவருக்கே உரித்தான மூவிரு குணனும் சேய்க்கு முகங்களாய் வந்து. 6 முழுமை பெற்ற குணங்களும் மூவிரு குணங்களும் சேய்க்கு முழுமையாய் வந்து தோன்றி. சுவாமிக்குரிய குணங்களை வரிசைப்படுத்தும் போது 6 குணம் 8 குணம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஷட்குணம் அட்டகுணம்லாம் சொல்கிறது உண்டு. அந்த 6 குணங்களுக்குள்ளே வீரிய, சக்தி, தேஜஸ், சௌசீல்ய, வாத்சல்யம்னு ஆரம்பித்து இப்படி ஒரு 6 குணங்கள் இது முழுக்க அவர் பெற்றிருக்கிறார். இது போக 8 குணங்கள் என்று ஒன்று உண்டு. வள்ளுவத்தேவநாயனார் திருக்குறளிலே சொல்லுவார், என் குணத்தான் தாளை வணங்கா தலைம்பர். 8 குணங்கள் உடையவன் யாரோ அவனுடைய திருவடியை வணங்குதல் என்பதை பற்றி வள்ளுவத்தேவநாயனார் பாடுறார். இந்த 6 குணங்களும் முழுமையாக உடைய இந்த எம்பெருமான் தான் அந்த 6 குணங்களும் வெளிப்படும் விதமாய் 6 முகங்களாய் வந்து தோன்றி. மூவிரு குணனும் சேய்க்கு முகங்களாய் வந்ததென்ன. பூவியல் சரவணத்தன் பொய்கையில் வைகும் ஐயன் ஆவிகள் அருளுமாற்றால் அருமுகம் கொண்டான் அன்றே. அந்த நொடிப்பொழுது அம்பிகை தன்னுடைய திருக்கரத்தால் வருடியவுடன் சரவண பொய்கை கரையிலே சுவாமியின் கண் முன்பாக 6 திருமுகங்களும் ஒரே திருமேனியிலே பொறிந்து 12 திருக்கரங்களோடு காட்சி கொடுத்தான். சரவணன் என்ற திருநாமத்தோடே காட்சி தந்தானாம். இத்திரம் 23 ஆக்கையும் கணமதொன்றில் 10 நூறதாய வேத படும் வகை பரமாய் நின்ற. 6 குழந்தைகளாக முதல்ல தோன்றியது. அப்புறம் என்னாச்சு? ஒரே திருமேனியாகி 6 திருமுகங்களோடு இருந்தது. இப்போ இவர் ஒரு திருமேனியா 6 திருமேனியா? முருகப்பெருமானை 6ஆக கணக்கு கொள்ளணுமா, இல்லை ஒருத்தர் தானா? அவருக்கு தானே உபசாரம் பண்ணணும்னா 6 எடுத்து வைக்கணுமா, இல்லை 1 தானான்னா வேலை சொல்கிறார். இது 1 6ங்கிற அளவுக்கே இல்லை. இத்திரம் 23 ஆக்கையும் கணமதொன்றில். இந்த விதத்திலே 2 3 6 திருமேனிகளும் ஒரே க்ஷணப்பொழுதில் 10 நூறதாய பேதம் படும் வகை. ஏதோ ஒரு நொடி பொழுதில் 6 ஆச்சுன்னா அது 6ன்னு நின்றுடலை, 10 100 1000ன்னு வளர்ந்து கொண்டே போகக்கூடியதாய், பேதப்படக்கூடியதாய். எத்தனை கோடி ஜீவராசிகள் உண்டோ அத்தனைக்குள்ளேயும் சுவாமி இருக்க. அப்போ 1 2 3 6 10 இல்லை, அது பாட்டு வளர்ந்துட்டே போகும். 84 100,000 கோடி ஜீவரப்பணர்கள்னு சொன்னா அத்தனையாகவும் பெருமானே விரித்து ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இருக்கிறார். அப்படி பேதப்படும் வகை பரமாய் நின்ற, பரம்பொருளாய் நின்று ஒவ்வொன்றுக்குள்ளேயும் தன்னுடைய தன்மை போய் கலக்கணும்னா எத்தனை கோடி உண்டோ அத்தனையாக மலரணும். அது சுவாமிக்கு மட்டுமே உரித்தானது. வந்து நின்றான். சிற்பரனாகி வந்த செய்யவேள் ஆடற்தன்மை பற்பல திறமும் நாடி பங்கைய தயனும் மாலும் சொற்படு மகத்தின் தேவும் முனிவரும் சுரரும் யாரும் அற்புத மகிழ்ச்சி கொண்டு ஆங்கு இன்னவார் அறைதலுற்றார். யாரெல்லாம் முதல்ல கைலாயத்திற்கு வந்தார்களோ அதே வரிசையில் சொல்றார். அவ்வளவு பேரும் இந்த திறத்தை பார்த்தார்களாம். எல்லா உயிர்களுக்கும் ஆதாரப் பொருளாய் இருக்கக்கூடிய பரம்பொருள்தான் நம் முன்பாக வந்து தோன்றியிருக்கிறது. உற்று பார்த்தார்கள். அவர்களுக்குள்ளேயும் இவர்தான் இருக்காருங்கிறதை உணர்ந்து கொண்டவாறே இவர்தான் வந்து தோன்றினார். சொற்பொடு மகத்தின் தேவும் பங்கையத்தயனும் மாலும். கீழே சொன்ன மகம் என்பது யாகத்தை குறிப்பது. மகபதி என்ற பெயர் இந்திரனுக்கு வழங்கப்படுகிறது. இங்கே மகத்தின் தேவுங்கிறது இந்திரனை குறிப்பது. பங்கையத்தயனும் மாலும்
நான்முகனும் திருமாலும் இந்திரன் தொடக்கமாக இருக்கக்கூடிய தேவர்களும் முனிவர்களும் அத்தனை பேரும் அற்புத மகிழ்ச்சி கொண்டு அப்பவே தெரிஞ்சுட்டான், சரி இனிமேல் நமக்கு கவலை இல்லை, சூரபத்மன்ட்ட சொல்லிடுங்க, அவன் பட்டணத்தெல்லாம் காலி பண்ண சொல்லலாம், இனி கவலையே கிடையாது நமக்குன்னு அந்த நொடிப்பொழுது. ஏன்னா பரம்பொருளே வந்துட்டேன். இவருக்கு முன்பாக ஏன்னா வெறும் குழந்தையா சுவாமி ஒருவேளை அனுப்பியிருந்தார்னா நம்ம ஏதோ பெரிய அளவில் சண்டை போடணும்னு கேட்டோம், நிறைய ஒரு அதுக்கான கம்பீரத்தோடு இருக்கும்னு பார்த்தா ஏதோ ஒரு 3 வயசு குழந்தை வந்து நிற்கிறதே, இதை வைத்துக்கொண்டா சூரபத்மன் இடத்தை நாம் சண்டை போடுறோம்னு யோசிச்சிருப்பாங்க. அதனால சுவாமி பார்த்தார், தன் முகத்திலிருந்தே 6 ஜோதிகள் ஒவ்வொன்றும் இவர்களால் கொள்ள முடியாத வெப்பத்தோடு அங்கே தகித்ததாம். அந்த 6ம் நினைத்த மாத்திரத்தில் குளிர்ந்தது, 6 தாமரைகளானது, 6 குழந்தைகள் உருவம் எடுத்தது. அன்னை வந்து தழுவியவாறே 6ம் 6 முகங்களோடு ஒரு திருமுருகனாய் வந்து தோன்றி அங்கே நின்ற காட்சியை பார்த்து அற்புத மகிழ்ச்சி கொண்டு ஆங்கு இன்னவார் அறைதல் உற்றார். மகிழ்ச்சி கொண்டு அவர்கள் சொன்னார்களாம், சேயிவன் ஒருவனே பல்சிறாறு கொண்டு நம்முன் ஏயனம் அளவை தன்னில் எண்ணில் பேதத்தனாகும் ஆயின குமரன் ஆடல் அறிவரதமக்கும் எல்லா மாயமும் ஏற்ற வல்லன் வரம்பிலா அறிவன் மாதோ. குழந்தைன்னு நினைச்சோமே, வரம்பே கிடையாது. இது செய்யக்கூடிய சாமர்த்தியத்திற்கு இவன் காட்டக்கூடிய இந்திர ஜாலங்களுக்கெல்லாம் வரம்பே கிடையாது. அப்பேற்பட்ட பிள்ளை இது அங்கே அறிந்து கொண்டார்கள். அந்த நிலையில் அறிந்து கொண்டு அவரை ஸ்தோத்திரம் செய்தார்கள். இவன் அத்தனை உயிருக்குள்ளேயும் ஆதாரப் பொருளாய் இருக்கக்கூடிய பரம்பொருள் வடிவினன். மனசை ஹிருதய குகைன்னு சொல்லுவோம். ஹிருதயஸ்தானத்தை எப்பயுமே குகைன்னு சொல்கிறோம். காரணம் குகையைப் போலே இதுவும் இருண்டிருக்கும். இதனுடைய ஆழம் என்னன்னு நமக்கு தெரியாது. உள்ளே போகிறதுக்கு பயம் இருக்கும். என்னன்னு தெரியலன்னா ஒரு பயம் இருக்கும். ரொம்ப இருட்டா இருக்கு, உள்ள போய் மாட்டிக்கொண்டால் என்ன பண்றதுன்னு நமக்கும் என்ன பயம்னா, உள்ள போனா அங்க உண்மை மட்டும்தான் இருக்கும். உண்மையை நேருக்கு நேரா பார்க்கணும்னா அதற்கு ஒரு தைரியம் வேணும். உள்ள போய் பார்த்து அந்த உண்மை முகத்துல அரைஞ்சிட்டுதுன்னா என்ன பண்றதுங்கிற யோசனையில கரையிலேயே நிற்கிறோம். அந்த குகையினுடைய உள்ளுக்குள்ளே கடைசியில போனா குகைக்கு உரியவனாக குஹாவாசியாக குஹன் என்ற பெயரால் அழைக்கப்படும் முருகப்பெருமான் அங்கே சத்தியஸ்வரூபனாக உண்மையின் வெளிப்பாடாய் அக்னி ஜோதியாக அங்கே காட்சி தருவானாம். அவனை சென்றடைவதற்கு கையிலே விளக்கு போல ஆச்சாரியர் கொடுத்த ஞானத்தை எடுத்துக்கொண்டு நடந்தால் அந்த குடவரை முழுக்க தேஜோமயமாக இருக்கும். முடிவிலே போய் கந்தனை அடையலாம். குகைக்கு உரியவன், அதனால் குஹன். ஹிருதய குகைக்குரியவன், அதனாலே குஹன் என்றபடிக்கு அத்தனை உயிர்களுக்கும் ஆதரப் பொருளாய் இருக்கும் முருகப்பெருமானை தரிசித்தார்கள். கச்சேப்பர் சொல்றார், முருகப்பெருமான் முதல் முன்னம் வெளிப்படுத்திய ரகசியம் இவன்தான் உயிருக்கு ஆதாரப் பொருளாக இருந்து நம்மை இயக்கக்கூடியவன். முருகனிடத்தேதான் ஞானமும் சக்தியும் இரண்டும் ஒரு சேர. இந்த சக்திங்கிறது வீரியத்தினுடைய வெளிப்பாடு. ஞானம் வீரம் இது இரண்டும் ஒரு சேர இருக்கக்கூடிய தன்மை இவருக்கு உண்டு. எதை எதிர்த்துன்னா அந்த வீரம் தெருவில் போறவனோட வம்பிழுக்கிறதுக்கான வீரம் இல்லை, அறியாமையோடு சண்டை போட்டு அதை அழிப்பதான வீரம். அது அழிந்து விட்டால் அங்கே ஞானம் தோன்றும். அந்த ஞானம் வேற பொருளான்னா அதுவும் முருகன்தான். ஞானஸ்வரூபம் முருகன்தான். அது அவன்தான் அந்த தத்துவங்கிறதை புரிந்து கொள்வதற்கு அறியாமையோடு சண்டை போடணும். அதுக்கு ஒரு வீரம் வேணுமே, அந்த வீரமாகவும் முருகனே இருந்து எவ்வளவு சௌகரியம் பாருங்க. தன்னை வந்து அடைவதற்கு தன்னையே தான் கொடுக்கும் சீலம். அதனால் இவனே வீரனாக இருந்து திருவாரூரிலே தியாகராஜ சுவாமியை தரிசனம் பண்ணும்போது அவருக்கு சிம்ஹாசனத்திலே வீற்றிருப்பார். சிம்ஹாசனத்துக்கு முன்னாடி 2 பக்கமும் 2 கட்கம் வாள் நிறுத்தி இருப்பான். இந்த 2 வாளுக்குமே ஞான கட்கம் வீரகட்கம்னு தான் பேர். முதல்ல வீரகட்கத்தை பயன்படுத்துவார், அறியாமையை நீக்குவார். அடுத்து ஞான கட்கத்தினுடைய வேலை ஞானத்தை அங்கே பூர்த்தி பண்ணி கொடுக்கும். இது இரண்டும் செய்யக்கூடியவன். திருவாரூர்லே இது முருகப்பெருமானுக்கு சொன்னீங்களே, அங்கே சுவாமி இல்லை அங்கே வீட்டு இருக்காருன்னா அங்கே இருக்கக்கூடிய ரகசியம் சந்தன் தான். முருகப்பெருமான் தான் அங்கே நடுவில் 2 பேருக்கும் நடுவில் சுவாமி இருக்கார், முருகப்பெருமான் இருக்கார். அந்த முருகப்பெருமான் தான் ஞானஸ்வரூபம். தியாகராஜாவை உபாசனை செய்வதனாலே ஞானம் பெருக்கெடுக்கும். அந்த ஞானத்தை அடைதல் என்பது தான். அது அதுவரையில் மறைந்து தான் இருக்கும். அந்த ஞானம் தன்னையே தான் விரும்பி தொழுவாருக்கு அறியாமையை நீக்கி தன்னை வெளிப்படுத்தி காட்டி கொடுக்கும். இந்த ரகசியத்தை தான் திருவாரூரிலே தியாகராஜ ரகசியமாக வைத்து பாதுகாக்கிறார்கள். அந்த நிலையில் இவருடைய அவதாரம் இவன்தான் உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் ஆதாரப் பொருளாக இருக்கிறான் என்பதை தெளிவுபடுத்தி கொடுக்கிறது. ஆதாரமாக என்று சொன்னால் அத்தனைக்கும் சாட்சியாக உள்ளுக்குள்ளே நின்று கொண்டு இவனே பரமானந்த மூர்த்தியாக உயிருக்கு ஞானத்தை வெளிப்படுத்தும் தன்மையோடே. இதை ஏன் ரகசியம்னு சொன்னாங்கன்னா, ஒருவேளை இதை அறிந்திருந்தால், இதை தெரிந்து கொண்டிருந்திருந்தால் அப்போ இவரைத்தானே நாம் அடையணுங்கிற எண்ணம் வந்துடும். இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், இவரை எப்படி அடைவதுன்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு விடையைத்தான்
இரண்டாவது ரகசியமாக ஆச்சாரியர்கள் காட்டிக் கொடுக்கிறார்கள். உபதேச ரகசியம் என்றதற்கு பெயர். முருகப்பெருமானுடைய அவதார ரகசியம், அவன்தான் ஆதார பொருள் என்பது, அவன்தான் உள்ளுரை பொருளாக இருந்து எல்லாவற்றையும் இயக்குகிறான். சாட்சாத்தா சிவஸ்வரூபம், சாட்சாத்தா பரம்பொருள் வடிவம். அடுத்த ரகசியம் இந்த பரம்பொருளை எப்படி அடைய வேண்டும் என்பதாகிறது. அதை அடைவதற்கான வழியாகத்தான் இரண்டாவது ரகசியத்தை உபதேச ரகசியம் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த உபதேச ரகசியம் நேராக முருகப்பெருமான் வயதடைந்து ஒரு பருவம் எழுதியிருக்கார். இன்னும் குழந்தைத்தன்மை தீரலை. அந்த அளவிலே ஸ்கந்தலோகம் என்று திருக்கைலாயத்திற்கு பக்கத்திலே அவருக்கென்று ஒரு ஸ்தானத்தை கொடுத்து சிவபெருமான் அவரை இருத்தி இருக்கிறார். நாள்தோறும் சிவதரிசனத்திற்கு வரக்கூடியவர்கள் தேவர்கள் அத்தனை பேரும் பார்வதி பரமேஸ்வரர்களை தரிசனம் செய்து அவரவர்களுக்குரிய செலவை பெற்றுக்கொண்டு நேரே போய் முருகப்பெருமானையும் வழிபட்டு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அங்கே நான்முக பிரம்மன் வந்து, எல்லாருக்கும் தெரிந்த கதைத்தான், அத்தனை பேரும் அறிந்த கதைத்தான். பிரம்மதேவன் புறப்பட்டு வந்தான். அவன் நித்தியம் சுவாமி தரிசனத்துக்காக வரக்கூடிய காலம். அந்த காலத்திலே அங்கே வந்தவன் நேரே முருகப்பெருமானை பார்த்து விட்டான். பார்த்தால் உள்ளே போய் ஒரு வணக்கம் வைக்கணும். என்ன இருந்தாலும் நாம் பார்த்து பிறந்த பிள்ளை, இன்னைக்கு ஒரு நாள் விட்டால் தான் என்ன, இதை இப்படியே பழக்கிக்கிட்டோம்னா அந்த குழந்தை நம்மளை வந்து நமஸ்காரம் பண்ணும் இல்லையா நாளிலேருந்து. ஆணவம் வேதமே கையில் இருந்தாலும் தான்தான்கிற அந்த ஆணவம் இருக்கே. இப்போ வேதத்தை வேதன் கூட சரியாக பழகலை. பிரம்மனுக்கு வேதன் என்றே ஒரு திருநாமம் உண்டு. சைவ சித்தாந்தத்தில் வேதங்கள் ஆகமங்கள்னு ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் வைப்போம். சிறப்பு நூல் என்று ஆகமங்களுக்கு ஒரு ஏத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. காரணம் வேற ஒன்றும் இல்லை. வேதத்தை வைத்துக்கொண்டு பெருமானை அடையலாம்னா ரொம்ப கடுமையான தபசு வேணும். நான்முக பிரம்மனுக்கு கூட அது கூடலை. ஆனால் தான் சுவாமி பார்த்தார், இதை மட்டுமே வைத்து கொண்டிருந்தால் இவர்களாலே நம்மை வந்து எப்போது அடைய முடியும்னு தாமே அந்த வேத தாத்பரியத்தை எளிமைப்படுத்தி ஆகமங்களாக வழங்கினார்னு சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. அந்த அளவில் நான்முக பிரம்மன் அந்த நொடிப்பொழுது இவரை ஒரு 2 நாள் பார்க்காம இருந்துட்டு அதுவே பழக்கமாக்கிடலாமே. அப்போ வந்து கூப்பிட்டு கேட்டார்னா, இப்போ ஒரு வாரமாக உங்களை பார்த்துட்டு தான் போனேன், நமஸ்காரமே பண்ணலை, அப்பெல்லாம் கேட்கல, இப்போ ஏன் கேட்கிறீர்கள்னு ஒரு கேள்வி வைக்கலாம் இல்லையா? அப்படி தப்பிச்சுக்கலாமே. அதனால தான் தவறுங்கிறது முதல் படியில் பார்க்கும் போதே உடனே திருத்திடும். அது போகட்டும்னு ஒரு வாட்டி விட்டால் தவறுங்கிறது தாண்டி அது வழக்கம்னு பெயர் பெற்றுவிடும். அதனாலே பார்த்தான் முருகப்பெருமான், இவர் இதை பண்ண ஆரம்பித்தார்னா நஷ்டம் அவருக்கு தான். அந்த நஷ்டத்தை சேகரித்து கொண்டே போனால் ஒரு நாள் பிரம்ம பதவி இல்லாமல் போய்விடும். பார்த்தான், வீரபாகுத்தேவரை அழைத்து போய் பிரம்மனை அழைத்து வான்னு சொல்கிறார். வீரபாகுத்தேவர் பார்வதி தேவியினுடைய அந்த நூபுரத்திலிருந்து கால் சதங்கையிலிருந்து பிறந்தவர்னு சொன்னேன். அவர் முருகப்பெருமானுக்கு கிங்கரராக நிற்கிறார். முருகன் ஏவியபடி பணி செய்வார். ஓடிப்போய் நான்முக பிரம்மனை தடுத்து நிறுத்தி, நான்முக பிரம்மா உன்னை அருமுகச் சிவனார் அழைக்கிறார்னு சொன்னார். நான்முகனுக்கு அப்போவே பயம் கொண்டது. தெரிந்தும் தெரியாமல் போவது போலே போனோம். விட்டுடுவான் குழந்தை தானேன்னு நம்பினோம். இப்போ இது கூப்பிட்டு வைக்கிறதேன்னு கூப்பிட்டார். இது இத்தனையும் யார் செய்கிறான்னா, சுவாமி கிட்ட போய் முதல்ல வேண்டி, இவர் கண் முன்னாடி தான் அந்த 6 ஜோதிகளும் தோன்றியது, இவர் கண் முன்பாகத்தான் 6 குழந்தைகளும் வளர்ந்தன, இவர் கண் முன்பாகத்தான் ஆறுமுகனாக பெருமான் காட்சி கொடுத்தார். அவருக்கே இதுதான் நிலை. ஆணவத்தினுடைய வெளிப்பாடு அறிவை என்னென்ன வகையிலெல்லாம் மறைக்கலாமோ அந்த விதத்திலெல்லாம் மறைக்கும். சைவ சித்தாந்தம் உயிர்கள் படக்கூடிய துன்பத்திற்கு முதல் காரணம் ஆணவமலம் என்று சொல்லுகிறது. ஆணவத்தை தான் ராஜமலம் என்று பெயரிட்டு சொல்லுகிறது. ஒரு நொடி பொழுது நினைத்து பாருங்கள், நாள் பொழுதிலே நாம் சந்திக்கக்கூடிய சிரமங்களுக்கு கூட அடிப்படை காரணம்னு அதனுடைய வேரடியை போய் பார்த்தால் நாம் கொண்ட ஆணவம் தான். யாரோ போகிற வேகத்தில் எதையோ சொல்லிட்டு போயிட்டாங்க, போகட்டும்னு மன்னித்து அங்கிருந்து நகர்ந்து போயிருந்தால் அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நடந்த சிரமங்கள் எதுவுமே நடந்திருக்காது. அவன் என்னை எப்படி திட்டலாம்ங்கிற அந்த ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. இவ்வளவும் சொல்லிட்டு வண்டியில் ஏறி போகும்போது அடியனும் போகிற வழியில் யாரான 4 பேர் வந்து இடிக்கிறாப்பில் வந்தால் திட்டிகிட்டே தான் போவேன். ஆணவம் அப்படி தான் வேலை செய்யும். மேடையிலே உட்கார்ந்து சொன்னாலும் கூட பழக்கத்திற்கு கொண்டு வருவது பிரம்மனாலேயே முடியல. அந்த நொடிப்பொழுது ஆணவம் ஞானத்தை மறைத்து தன்னைத்தான் முன்னிறுத்தி கொள்ளும். அனாதி மலம்னு அதற்கு பெயர் வைத்தார்கள். ஆச்சாரியர்கள் பயங்கொண்டார்கள் ஆணவத்தை பார்த்து. இதனால் தானே அத்தனை ஒவ்வொரு ஸ்தலபுராணத்தையும் எடுத்துக்கொண்டு பாருங்கள், யாரோ ஒருவர் ஆணவத்தின் வெளிப்பாடு பெற்ற சாபம்னு வந்து தீரும்படியாக இருக்கும். அதனால் அந்த ஆணவ மலம் பிரம்மனை இந்த இடத்திலே பயம் கொள்ள செய்ததாம். பயந்து கொண்டு ஓடி வந்தான். பார்த்தார் முருகப்பெருமான். சிரித்து, பிரம்மதேவா வாங்கன்னு இவர் நமஸ்காரம் பண்ணினார். இதுதான் ஆணவத்தை வெல்லும் வழி. வேற வழி இல்லை. இப்போ அவர் திருப்பி கைகூப்பி முகமன் சொல்லி ஆகணும். எதிர்க்கவர் சொன்னதுக்கு அப்புறமும் சொல்லாமல் இருந்தார். ஏற்கனவே பயம் கொண்டிருக்கார். நமஸ்காரம் பண்ணி எழுந்து நின்றாராம் முருகப்பெருமானை பார்த்து. எங்குற்றீர்னு கேட்டார் முருகப்பெருமான். கைலாயத்திற்கு சுவாமி தரிசனத்திற்காக போனேன்னா. தரிசனம் எல்லாம் நல்லபடியாக ஆச்சான்னா. ரொம்ப எதேட்டமாக ஆச்சு, நல்லபடியாக தரிசனம் பண்ணேன். சுவாமிகிட்ட சில விஷயம் கேட்க வேண்டியிருந்து எல்லாத்தையும் கேட்டேன். சரி நல்லதாச்சு. சுவாமி உங்களுக்கு என்ன பணி நியமித்திருக்காருன்னு கேட்டார்.
பிரம்மனுக்கு அங்கே தான் பயங்கொள்ள தொடங்கியது. இவருக்கா தெரியாமல், நமக்கு என்ன பணிங்கிறது இவருக்கு தெரியாமலா, எங்கேயோ ஏதோ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரேன்னு பயம் கொண்டார். இது வேற ஒன்றும் இல்லை, சிருஷ்டி காரியம். அந்தந்த உயிர்கள் அடைந்திருக்கும் வினைக்கு தகுதியாக ஒரு உடம்பிலே அதை பொருத்தி அந்த இடத்துல கொண்டு போய் விடணும். எந்த கர்ப்பத்தில் தங்க வேண்டியதோ அங்கே கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் என்னுடைய காரியம். சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சிருஷ்டின்னு சொன்னால் பிரம்மதேவன் சுதந்திரமாக அதை செய்ய முடியாது. பிரம்மதேவனே தானே இருந்து சிருஷ்டி செய்கிறான்னா அவனுக்கு அந்த பணியெல்லாம் கொடுக்கல. அது ரொம்ப முக்கியமான பணி. சுவாமி என்ன பண்ணியிருக்கார், அது எப்படி நடக்கணுங்கிற திட்டத்தை ஒரு கணினியிலே ஏற்றி வச்சிருக்கார். பிரம்மதேவன் பக்கத்தில் உட்காந்து அதை பார்த்து கொண்டே இருக்கார். அவ்வளவுதான் வேலை. அதில் ஏதான சிரமம் ஏற்படும்படியாக இருந்தால் இவரால் இறங்கி கூட செய்ய முடியாது. சுவாமியை தான் போய் கேட்கணும். அப்படித்தான் 3 தேவர்களுக்கும், நான்முகனுக்கும், திருமாலுக்கும், ருத்ரனுக்கும் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிற பணியை நியமித்து வைத்திருக்கிறார். அந்தபடிக்கு பிரம்மன் அந்தந்த உயிர்களின் வினைக்கு தகுதியாக அந்த ஆன்மாவை ஒரு உடம்பிலே பொருத்தி அது சேர வேண்டிய கர்ப்பத்தில் சேர்ப்பிப்பது அந்த படைப்பு தொழில், சிருஷ்டி காரியம். அதைத்தான் செய்திருக்கிறேன். ஓஹோ, எதை ஆதாரமாக கொண்டு செய்கிறீர்னா அந்தந்த உயிர்கள் செய்த வினையை அடிப்படையாக வைத்து செய்கிறேன். அந்த வினைக்கு மூலம் எங்கிருந்து பெறப்பட்டது? வினை அனாதியாக இருப்பது, அதற்கு மூலம் இல்லை. சரி, அப்படின்னா அந்த கணக்கு நோட்டு புத்தகத்துக்கு நீங்கள் ஒரு கணக்கு போடுற மரபு வச்சிருப்பீங்களே, அந்த வழக்கத்திற்கு ஆதார நூல் எதுன்னு கேட்டார். அது ஒன்றும் நம் வேதம் தான், 4 வேதங்கள் தான் அடிப்படை. அதை கொண்டுதான் நான் இதையெல்லாம் செய்து வருகிறேன். வேதங்களிலிருந்து ஸ்மிருதிகள் வந்தன. ஸ்மிருதிகள் ஒருவன் செய்யக்கூடிய பாவ புண்ணிய காரியங்களுக்கு விலக்குகள் என்ன, எது கொள்ளத்தக்கது, எதற்கு என்ன புண்ணியம் பாவம், இதெல்லாம் சொல்லியிருக்கு. இப்போ வேதம் தான் ஆதி மூலம். நல்லதாச்சு. அந்த வேதத்திற்கு மூலம் எது என்று கேட்டார். வேதம் தொடங்கியது பிரணவத்திலிருந்துன்னு பிரம்மன் விடை சொன்னானாம். ஓஹோ, பிரணவமா, அது எப்படி துவனிக்கும்னு கேட்டார். பிரணவ துவனியை ஸ்ருதி சுத்தமாக செய்து காண்பித்தானாம் பிரம்மன். அடுத்து கேட்டார், பிரணவத்திற்கு மூலம் எதுன்னு கேட்டார். பிரணவத்திற்கு ஏது மூலம்? பிரணவம் தான் மூலம்னு. சரி, அப்போ அங்கே நிற்குதுன்னா அந்த பிரணவம் எதை வெளிப்படுத்துகிறது? மூலம் அதுன்னு தெரிஞ்சுடுது. பிரணவத்திற்கு பொருள் என்னன்னு கேட்க தொடங்கினார். பிரம்மதேவனுக்கு விடை தெரியவில்லை. ஆந்தனையும் முயற்சி பண்ணி பார்த்தான். பிரணவம் அனாதின்னு சொன்னான். இல்லை, வேதமே அனாதி கிடையாது. அப்போ அதுக்கு மூலமான பிரணவம் மட்டும் எப்படி அனாதியாக இருக்க முடியும்? பெருமான் ஒருத்தர் தான் அனாதி. அவரை தவித்து எதுவுமே அனாதி கிடையாது. எல்லாம் அழிந்துபட்டு போகக்கூடியது தான். அப்போ பிரணவம் மட்டும் அனாதியெல்லாம் இருக்கவே முடியாது. நீங்கள் இந்த பிரணவத்திற்கு பொருளை சொல்ல வேண்டும்னு கேட்டார். ஆனால் முடியல, ஸ்தம்பித்து நின்றான். அழத் தொடங்கினானான் பிரம்மன். பார்த்தான், கிட்டவான்னு கூப்பிட்டார். சரி, நமக்கு ஏதோ உபதேசம் பண்ண போறாருன்னு பிரம்மனும் ரொம்ப ஆசையாக கிட்ட போனார். யாருக்கும் கேட்காமல் நம்ம காதில் உபதேசம் பண்ண போறாருன்னார். பார்த்தார் பெருமான், கையில் இருந்த வளை எல்லாத்தையும் சேர்த்து கிட்ட சேர்த்துட்டார். கையில் போட்டிருந்த மோதிரம் ஆதாரமாய் போய் பதியும் அளவிற்கு ஓங்கி ஒரு குட்டு. மோதிர கையால் குட்டுங்கிறது இதுதான். மோதிர விரல் குட்டுங்கிறது இங்கே தான் ஆரம்பிக்குது. முதல் குட்டு பிரம்மன் தலையிலே விழுந்தது. பிரம்மன் தானும் அப்பான்னு கத்துறதுக்கு முன்னாடி ஹரஹரான்னு கைலாயத்துக்கும் தாண்டி வைகுண்டத்திலேருந்து சப்தம் கேட்டதான். நான் பிரம்மன் தன்னுடைய பிள்ளை திருமால் கதறினானாம். ஐயோ, பெற்ற பிள்ளைக்கு இவ்வளவு அகங்காரமானு திருமால் கதறினானாம். அடுத்தடுத்துன்னு பார்த்தா பிரம்மலோகத்திற்கு கீழ்ப்பட்ட எல்லா உயிர்கள் தலையிலேயும் அந்த கொட்டு விழுந்ததாம். சுவாமிக்கும் முருகப்பெருமானுக்கும் இதான் வேலை. அவர்கள் யாரையானா போய் தண்டிக்கணும்னா இவர்கள் யார் தலையிலையானா குட்டினாங்கன்னா அவர்களுக்கு கீழ்ப்பட்டவர்கள் எல்லார் பேர்லையும் படும். சுவாமி சும்மா இல்லாமல் பாண்டியன் கிட்ட போய் ஒரு பிரம்படி வாங்கணும்னு ஆசைப்பட்டார். அத்தனை உயிர்கள் முதுகிலேயும் அதே இடத்தில் அந்த க்ஷணப்பொழுது பிரம்படி. வேற ஒன்றும் இல்லை, அவர் உள்ளுக்குள்ளே இருக்கார். அவர் திரும்பினையில் ஒன்று பட்டுதுன்னா அது நம்ம பேர்லையும் படும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் தானே, அதுக்கு ஒரு அசைவு ஏற்பட்டால் எல்லாருக்கும் ஒரு அசைவு ஏற்படும். அந்தபடிக்கு பிரம்மன் தலையிலே விழுந்த குட்டு அவனுக்கு அடுத்ததாக இருந்த எல்லார் தலையிலும் வந்து சேர்ந்ததாம். கதறினான் பிரம்மன். முருகன் பார்த்தான். தன்னுடைய அஸ்திரங்களை கொண்டு ஒரு காராகிரகம் அமைத்து ஒரு சிறையை ஏற்படுத்தி இதன் உள்ளே இரு, உனக்கு இருக்கும் தெளிவிற்கு இவ்வளவு போரும்னு அந்த இடத்திலேயே அடக்கினான். இப்படி எப்படி நகர முடியாதபடிக்கு அந்த சிறை நெருக்கி கட்டப்பட்டதான். வேற ஒன்றும் இல்லை, நீ முழுக்க ஆணவத்தின் வெளிப்பாடு. ஆணவம் என் முன்பாக நிற்காது பிரம்மா. நான் சாட்சாத்தா ஞானஸ்வரூபமாக பெருமானுடைய ஞானமே வடிவமாக வந்தவர். அதனாலே ஆணவம் என் முன்னால் நிற்க முடியாதுன்னு முருகப்பெருமான் அவனை சிறைப்படுத்தினான். சூழ்ந்திருந்த தேவர்கள் எல்லாம் பயம் கொண்டார்கள். வீரபாகுத்தேவரை பார்த்தார்கள். வீரபாகுத்தேவரைப்பா எதுவும் பேசிவிடாதீங்க, ஒரு நாள் போல இல்லை, ஏதோ வேற மாதிரியாக இருக்கார். அத்தனை பேரும் படி வாங்க வேண்டாம், பேசாமல் இருப்போம். நாம் கிங்கரர்கள் கையை கொட்டி கொண்டு பேசாமல் இருப்போம், வேடிக்கையை மட்டும் பார்ப்போம் நின்று கொண்டார்களாம். இங்கே பிரம்மன் கதறத் தொடங்கினான். செய்வதறியாது செய்தி சிவபெருமானுக்கு செல்லும்படியாய் யார் சொல்லியிருப்பா? நாரதன் தான். நேராக புறப்பட்டார்.
சுவாமி அபயம் அபயம்னு ஓடி வந்தார். என்ன ஆயிட்டுனா, சிருஷ்டி தொழிலில் ஏதோ அடிபட்டு நிற்கிறாப்புல இருக்கு. இன்னைக்கு காலையில் வந்து சேர வேண்டிய அந்த சிருஷ்டி காரியத்திற்கான கோப்பெல்லாம் எதுவுமே வரல. எங்கேயோ என்னமோ பிரச்சனையோன்னு தேடி ஓடி வந்தேன். வரும் வழியிலே ஸ்கந்தலோகத்திலே ஒரே கூச்சலாக இருந்தது. உள்ளே எட்டி பார்த்தா பாவம் பிரம்மன் அழுது கொண்டிருந்தான். 4 தலை 8 கண்கள்லையும் தண்ணீர் பெருக்கெடுக்க அழுது கொண்டிருந்தான். என்னன்னு பார்த்தா அவனை சுற்றி ஒரு சிறை அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கூண்டுக்குள்ளே சிக்கி இருக்கிறான். விஷயம் என்னன்னு தெரியல. நீங்கள் எதற்கும் முருகப்பெருமானை அழைத்து கேட்டால் ஒருவேளை தெரியலாம். நான் பிரச்சனை நடந்திருக்கிறது அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி, அதனால அவரை கூட்டு விசாரிக்கலாம்னார். சுவாமி நந்திகேஸ்வரரை அனுப்புறார். முதல்ல நீ போய் அவனை கூட்டிட்டு வாங்குறார். நந்தியம்பெருமான் வந்தார். முருகப்பெருமான் அவரை வரவேற்றார். வாருங்கள் சுவாமி என்னன்னார். ஒண்ணுமில்ல சுவாமி, உங்களை கையோடு அழைத்துட்டு வர சொன்னார்னா. என்ன விஷயம்னு கேட்டார். என்ன விஷயம்லாம் எனக்கு சொல்லலை, நான் கிங்கரனாக வந்திருக்கிறேன், கூட்டிட்டு வான்னா கூட்டிட்டு வரணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை, என்ன விஷயம்லாம் அவர் சொல்லலைன்னார். நான் கொஞ்சம் இப்போ வேலையா இருக்கேன், மத்தியானத்துக்கு மேலே வந்து பார்க்குறேன்னு சொல்லுங்கோன்னு சொல்லி நந்திகேஸ்வரர் அனுப்பிட்டார். சுவாமி வாஸ்தவத்தில் இந்த விடையை எதிர்பார்த்தே இருக்க மாட்டார். முருகப்பெருமான் சொன்ன உடனே வந்து நிற்பார். நந்திக்கு முன்னாடி இவர் வந்து நிற்பார்னு எதிர்பார்த்திருப்பார். நான் கொஞ்சம் பணிச்சுமையில் இருக்கேன், போயிட்டு வாங்கன்னார். வாஸ்தவத்தில் கொஞ்சம் வேலைத்தான் முருகப்பெருமானுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. நாரதர் இந்த கலகத்தை செய்வார்னு தெரியும் சுவாமிக்கு. இவனை படைக்கும் தொழிலிலிருந்து நீக்கி கொண்டு போய் சிறையில் அடைச்சாச்சு. இப்போ அது கூடுதல் பொறுப்பாக யார் தலைக்கான போகணுமே. பார்த்தார் முருகப்பெருமான், யாரையும் நம்பி இதை கொடுக்க வேண்டாம், அவன் தானே தப்பு பண்ணிட்டான்னு அப்பா வந்தால் நம்மளை கேள்வி கேட்பார், நானே எடுத்துக்கொள்கிறேன், பொறுப்பு என்னுடையதாகட்டும்னு சொல்லி நான்முகனாக இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் தான் வாங்கி கொண்டு பிரம்மன் வைத்திருப்பது போலே தன்னுடைய கையிலேயும் ஒரு கலச பாத்திரம், பிரம்மன் வைத்திருப்பது போலே தன்னுடைய கையிலேயும் ஒரு அக்ஷமாலை, தானே வேத வடிவினனாக நின்று பிரம்மசாஸ்தனாக தான் உருக்கொண்டு சிருஷ்டி காரியத்தை சுவாமி செய்ய தொடங்கிட்டார். முருகப்பெருமான் செய்து கொண்டிருக்கிறார். வந்து நந்திகேஸ்வரர் சுவாமியை நமஸ்காரம் பண்ணார். எங்கே முருகன்னு கேட்டார். நந்திகேஸ்வரர் என்ன சொல்ல முடியும், நான் கூப்பிட்டேன், வேலையாக இருக்காரா, இப்போ வர முடியாதுன்னு சொன்னார், நான் சொல்ல முடியும். பேசாமலேயே மௌனியாக நின்றார். சுவாமி புறப்பட்டார். வேற யாராக இருந்தாலும் இந்த நிலை இப்படி இருந்திருக்கவே முடியாது, இப்படி இருந்தே இருக்க முடியாது. ஏன்னா ஆணவம் சுவாமி முன்னாடி நிற்காதே. இங்கே தானே அந்த நிலையிலிருந்து ஏனைய திருவிளையாடல்களை செய்ய வேண்டியபடியாலே சுவாமி புறப்பட்டு எழுந்தருளினார். வந்தவர் முருகப்பெருமானை பார்த்து நடந்தவற்றையெல்லாம் கேட்டு அவரிடத்தே இருந்து தெரிந்து கொண்டார். தகுதியற்றவரை இப்படி வேலையிலே நிறுத்தலாமா, எவ்வளவு முக்கியமான பணி இது, அதனால் அவரை வேலையிலேருந்து தூக்கினேன். அப்போ யார் இப்போது அதை செய்து கொண்டிருக்கிறாருன்னு நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிரம்மசாஸ்தனாக பிரம்மனை போல நானும் கையிலே அக்ஷமாலை கமண்டலம் எல்லாம் வைத்துக்கொண்டு உட்கார்ந்து சங்கல்பத்தாலே அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன்னாரா. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா ஆரம்பம் வேதத்திற்கு என்ன, அதிலிருந்து என்னன்னு கீழே போச்சு, பிரணவத்தில் போய் முட்டி நின்றது. பிரணவத்திற்கு பொருள் என்னன்னு கேட்டேன், இவருக்கு தெரியலன்னார். சுவாமி பார்த்தார், நல்லது, அந்த பொருள் தெரியலேன்னு அவருக்கு தண்டனை கொடுத்து இப்போ இந்த பணியை நீ செய்து கொண்டிருக்கிறாய், உனக்கு மட்டும் அது தெரியுமா, அதில் தெளிவில்லாமல் இந்த பணியை நீ செய்ய முடியாதே, உனக்கு பிரணவத்திற்கு பொருள் தெரியுமான்னு கேட்டார். நல்லபடியாக தெரியும்னார். எப்படி இருக்கு பாருங்க, இவரேத்தான் அவரும். இவர் ஒன்றாய் பலவாய் இருப்பதாலே இவரே 2 போலே தோன்றி இந்த விசாரத்தை செய்கிறார்கள். உடனே ஒரு கேள்வி வருது, ஆணவம் கூடாது ஆணவம் கூடாதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு முருகப்பெருமான் இப்போ பேசுவதெல்லாம் ஒருவேளை அது போலே இருக்கே. சாட்சாத்தா சிவபெருமான் பேசுகிறார். எதற்கு ஒரு கண்ணாடியை பார்த்து பேசிக்கொள்வது போலே தான் இது. ஆனால் இங்கே அகங்காரம் என்றது ஒரு பொருளிலும் கணக்கு கொள்ளப்படாது. எதனாலே இதை பேசுகிறார்னா, முருகப்பெருமான் மாதிரி ஒருத்தர் வந்து நின்றால்தான் இவர் சிஷ்யனாக இருந்து உலகிற்கு சீடனாக இருப்பதற்கு என்ன லட்சணம்ங்கிறத சொல்ல முடியும். ஏன்னா அந்த நிலையிலே முருகப்பெருமான் முன்பாக கைகூப்பி உட்கார போறார். அடுத்து முருகப்பெருமான் சொன்னார், உங்களுக்கு என்ன கேட்டார், இவர் கேட்டார், பரீட்சையில் கேட்பது போல உனக்கு மட்டும் தெரியுமான்னு விடை கேட்டார். சொல்கிறேன் கேட்டுக்கோங்கன்னார். இவர் என்ன நினைச்சார், பரீட்சார்த்தி போல இவர் இருந்து கொண்டு எதிர்க்க இருக்கிறவர் மாணவர், கேட்டால் இவர் சொல்லுவார் நினைச்சார். நீங்கள் இப்போ என் முன்னாடி மாணவர், நீங்கள் யார் கையில் இந்த பணியை கொடுத்தீர்களோ அவருக்கே இதற்கு பொருள் தெரியல, உங்களை எப்படி நான் நம்ப முடியும், நீங்கள் என்னிடத்தே சீடனாக இருந்து கேட்டால் சொல்கிறோம்னார். இந்த ஸ்வரூபத்திற்கு அட்டாட்ட மூர்த்தங்கள்னு சொல்லி சிவபெருமானுக்கு 8 64 மூர்த்தங்கள் ஒரு கணக்கு உண்டு. 64 வெவ்வேறு வடிவங்களிலே சுவாமி தோன்றார். அதிலே ஒரு மூர்த்தத்திற்கு சிஷ்யபாவனா மூர்த்தி என்று பெயர். ஆச்சாரியராக இருந்தால் என்ன லட்சணம்ங்கிறத தானே தட்சிணாமூர்த்தியாக இருந்து உலகிற்கு உபதேசம் பண்ணிவிட்டார். சிஷ்யனாக இருக்கிறத யாரை வச்சுட்டு சொல்றது? முன்பே சொன்னேனே, எந்த வேடமானாலும் உத்தம வேடத்தை இவர் தான் தரிப்பார். இவரை போலே என்று ஒப்பு சொல்ல முடியாத அளவிற்கு அந்த பணியை செய்வார். வீணை வாசிக்கணுமா, சுவாமி தான். விறகு வெட்டணுமா, சுவாமி தான். வளையல் விற்கணுமா, சுவாமி தான். இப்படி எந்த பணியானாலும் இவரை போலே சிறப்பாக யாராலும் செய்ய முடியாது. சிஷ்யராக இருப்பதையும் தானே இருந்து காட்டணும்னு ஆசைப்பட்டார். இவர் சிஷ்யராக இருக்கணும்னா குறைந்தபட்சம் இவர் தகுதிக்கு ஈடாக ஒருத்தர் இருக்கணும். இவரை மிஞ்சின்னு ஒண்ணுமே இருக்க முடியாது. இவர் தகுதிக்கு ஈடாக இருக்கணும். வேற யாரை சொல்ல முடியும்? முருகப்பெருமானை தவிர. தானேயாய் வந்து தோன்றிய வடிவம் அருமுகச் சிவனார் குமார பரமேஸ்வரர் தானே தோன்றிய வடிவம் என்பதாலே
தன்னிடத்தே இருந்து தோன்றல, தானே தோன்றிய வடிவம் என்றபடியாலே அவரை ஆச்சாரிய ஸ்தானத்திலே தானே இருந்து தானே சிஷ்யபாவனையிலே கை கட்டி வாய்ப்பொத்தி நின்று குனிந்து அவரிடத்தே இருந்து பிரணவத்திற்கு பொருளை கேட்டாராம். முருகப்பெருமான் சொல்லத் தொடங்கினார். பிரணவம் அகாரம் உகாரம் மகாரம்னு 3ஆக பிரிகிறது. இந்த பிரணவம் எல்லாவற்றிற்கும் தோற்றம், முதல் பொருள் அப்படின்னு சொன்னா உங்களிடத்தே இருந்து தோன்றிய முதல் பொருள் பிரணவம்னு ஆகுது. பரம்பொருளிடத்தே இருந்து முதல்ல தோன்றிய தத்துவத்தை என்னன்னு சொல்றோம்? நாத தத்துவம் என்று சொல்லுகிறோம். அது சொல். அதிலிருந்து தோன்றியது பொருள். சொல்லும் பொருளும். சிவபெருமானையும் அம்பிகையும் சொல்லும் போது சாமானிய கவிகள்லாம் கூட சொல்கிறார்கள், வேதங்கள் சொல்லுகிறது. மகாகவி காளிதாசர் சொல்றார். என்னன்னு சொல்றார்? சொல்லும் பொருளும் போலே பார்வதி பரமேஸ்வரர்கள் என்றார். வாகர்த்தா கிருதம்னு சொல்றது அதைத்தான். வார்த்தையாகவும் அந்த வார்த்தைக்கு பொருளாகவும் எப்படியோ அதுபோலே பிரிக்க முடியாததாய் சுவாமி அங்கே நாதமாக இருந்து அவரிடத்தே இருந்து பிரணவம், அம்பிகை ஒலியாக சேர்ந்ததாலே விந்து அது தோன்றியது. இப்படி நாதமும் விந்துமாய் பிரணவம் இப்படி தோன்றியது உங்களிடத்தே இருந்து. அப்போ சிருஷ்டிக்கு அடிப்படை பிரணவம் என்றபடியால் தான் அதை வைத்துக்கொண்டு அந்த நாதத்தின் வெளிப்பாடான வேதமும் வேதத்தை ஆதாரமாக கொண்டு ஏனைய ஸ்மிருதிகளும் அந்த ஸ்மிருதிகளை கொண்டு வினைக்கணக்கும் கர்மாவினுடைய கணக்கையும் எழுதி அவன் படைப்பு தொழிலை செய்து வருகிறான்னு இந்த உபதேசத்தை சிவபெருமானுக்கு சொல்லுவது போலே நமக்கு சொல்றார். அருணகிரிநாதர் பார்த்தார், இந்த விஷயத்தெல்லாம் பாடுறதுக்கு அருணகிரியாரை மட்டும்தான் அவன் நம்புறோம். முருகப்பெருமானுடைய கதைன்னா அருணகிரியார் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம். பார்த்தார், சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம். சிவனார் மனம் தெளியறதுக்கு சொல்லலை, குளிரும்படியாக சொன்னார். பள்ளிக்கூடத்துக்கு போகிற சின்ன குழந்தை, 2ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தது. இன்னைக்கு என்ன பாடம் படித்தேன்னா கணக்கு பாடம் சொன்னாங்க. கூட்டல் கணக்கு சொல்லி கொடுத்தாங்கம்மா, உனக்கு தெரியுமான்னு கேட்டது. இந்த அம்மா இல்லடா கண்ணா எனக்கு தெரியவே தெரியாதுன்னாரா. ரெண்டும் எப்படி கூட்டணும்னு எனக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தாங்க. இப்படியா? நான் கேள்வியே பட்டதில்லை, சொல்லேன்னு இந்த அம்மா கேட்டாலாம். இப்படி விரலில் 2 எண்ணிக்கையை வச்சுக்கோ, மனசில் 2 வச்சுக்கோ, 2க்கு அப்புறம் 3 4 2 எண்ணத்தை கூட்டினோம்னா 4 தாமா விடைன்னு சொன்ன போது அந்த அம்மா, எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதுடா குழந்தை, என்ன தவம் பண்ணினே உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கேன்னு உச்சி முகர்ந்து ஒரு நொடிப்பொழுது சந்தோஷப்படுவாளாம். 2 4ங்கிறது என்ன பெரிய சூத்திரமானா, அந்த குழந்தை வாக்காக தான் என்றோ கட்டுறது தனக்கு தெரிந்தது இல்லையா. இப்போதான் அந்த குழந்தை முதல்ல தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கு. தான் அறிந்து கொண்டதை முதல்ல சொல்லி காண்பிக்கும் போது இந்த பெற்றோர்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டு அந்த குழந்தையை தோளில் தூக்கி வைத்துக்கொண்டு உச்சி முகர்ந்து மகிழ்வார்களே, அதுபோலே சிவபெருமானும் தானே கொடுத்த அந்த மறைப்பொருளை தானே அங்கே பிள்ளை போலே தோன்றிய நிலையில் தான் சொல்ல தான் கேட்டு மகிழ்ந்தானா. சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரத்தை முருகப்பெருமான் வழங்கினார். இப்போ சுவாமிக்கு தெரியாததை முருகன் சொல்லலை, தான் பிள்ளை போலே பாவித்த ஒரு ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபத்தை தானே கொடுத்த ஞானத்தை தனக்கே சொல்லும்படியான ஒரு சூழல். அந்த சூழலிலே பெற்ற பிள்ளை சொன்ன அந்த மழலை சொல்லை கேட்டு மகிழும் பெற்றோர் போலே சுவாமியும் மகிழ்ந்தாராம். இங்கே திருப்போரூர்னு ஒரு திருத்தலம் இருக்கிறது சென்னைக்கு பக்கத்தில். அங்கே இந்த சிஷ்யபாவனா மூர்த்தியை தரிசனம் பண்ணலாம். ஆச்சரியமான திருமேனி. 17-18ஆம் நூற்றாண்டில் தான் அந்த திருக்கோயிலை மறுபடியும் கட்டுகிறார்கள். பல்லவர் காலத்திலே ஒரு திருத்தலம் இருந்தது. அது அந்த பக்கத்திலே எல்லாம் நடந்த சில போர்களாலே அழிந்துபட்டு போய் சிதம்பர சுவாமிகள்னு சொல்லி ஒரு மகனீயர் சென்ற 2 நூற்றாண்டுகளிலே வாழ்ந்தவர், வீரசைவர். அவர் இந்த பக்கத்தில் போகும்போது நிறைய முருகர் உபாசனை அவருக்கு உண்டு. தாந்திரீக அடிப்படையில் முருகப்பெருமானை வழிபட்டவர். அங்கே முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து தான் ஒரு பனைமரத்தடியிலே இருப்பதாக சொல்ல அங்கே போய் சிதம்பர சுவாமிகள் அந்த திருமேனியை மீட்டு கோவிலை ஏற்படுத்தினார். அந்த இடத்திலே இந்த சிஷ்யபாவனா மூர்த்திக்கு அழகான ஒரு உற்சவ திருமேனி செய்து வைத்திருப்பார்கள். சுவாமி கம்பீரமாக உட்கார்ந்திருப்பார், ஆனால் கையாலே வாயை பொத்தி கொண்டு இருப்பார். மடியிலே இவருக்கு சரிசமமாக குழந்தையை உட்காந்து வச்சிருப்பார். திருண்டு ஒரு குழந்தை எதிர்க்க சாட்சாத்தா சிவபெருமான் இவர் மடியில் உட்கார்ந்துட்டு அவருக்கு உபதேசம் செய்யும்படியாக அற்புதமான திருக்கோலம் அங்கே தரிசனம் செய்யலாம். இப்படி தானே தன் ஞான தத்துவ நிதியை, தானே தன் ஞான தன்மையை சிவபெருமானுக்கு உபதேசம் செய்வதாக உலகிற்கு உணர்த்திய. இப்போ பிரணவத்திற்கு பாஷ்யம்னு எழுத ஆரம்பித்தா பக்கம் பக்கமாக போகும். இது உண்மையா, இதுதான் தெளிவான்கிறதை எப்படி அறிந்து கொள்ளலாம்னா, யார் அந்த பிரணவத்தின் வெளிப்பாடாக இருக்கிறாரோ அவர் தான் செய்ய முடியும். மேலே அகாரம் உகாரம் மகாரம்னு 3ஆக பிரிந்ததே, அது ஒவ்வொன்றிற்கும் 2 தன்மைகள்னு பிரிக்கப்படுகிறது. அந்த 2 3 பீஜங்களுக்கும் தன்மை கூட்டினால் 6 தன்மைகள் வருது. அந்த 6ஐ வைத்துத்தான் உலகம் மாயையின் வெளிப்பாடாக சிருஷ்டி செய்யப்படுகிறது. உள்ளெல்லாம் போனால் 36 தத்துவங்கள்லாம் பற்றி வகுப்பெடுக்கணும். இந்த அளவிலே புரிந்து கொள்ளுங்கள். அந்த 3 பீஜங்களும் தலா 2 தன்மைகள் தாங்குகிறது. அந்த 6 தன்மைகள் சேர்ந்துதான் உலகத்தினுடைய சிருஷ்டி. மாயையின் வெளிப்பாடான உலகம் இந்த 6 ஆதார பொருளினுடைய கலப்பினாலே வருகிறதுன்னு சொல்கிறோம். அந்த 6
பீஜங்களும் 6 தத்துவங்களும் 6 முகமாக தோன்றியது. உலகை பார்க்கும்போது இது முழுக்க முருகப்பெருமானுடைய திருவிளையாடல் என்று அறிந்து கொண்டு அதற்குள்ளே முருகனுடைய உண்மைத்தன்மையை அறிய வேண்டும் என்ற நிலையிலிருந்து பிரணவ மந்திரத்தை நாம் ஜபம் செய்கிறோம். உயிர்களுக்கு ஆதாரம் பிரணவம், உயிர்களுக்கு சக்தி தத்துவம் பிரணவம். ஏன்னா சுவாமியும் அம்மனும் கலந்த நிலையிலே சப்தமும் பொருளுமாக தோன்றியது பிரணவம். அதனால் தான் தபஸ் செய்யும் போதோ மௌனத்தில் இருக்கும் போதோ ஜபம் செய்யும் போதெல்லாம் பிரணவத்தை அந்த பீஜம் குறையாத அளவிலே மாத்திரைகள் கணக்கில் எந்த பங்கமும் வராமல் ஜபம் செய்தால் ஒரு நொடிப்பொழுதுல திடீர்னு உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு தெளிவு வந்தா போல இருக்கும். நம்பலைன்னா யாராவது ஒரு ஆச்சாரியர்கிட்ட பிரணவத்தை சரியான முறையில் உபதேசமாக பெற்றுக்கொண்டு எத்தனை உரு ஜபிக்கலாமோ ஜபித்து பாருங்கள். சத்தியத்திற்கு இந்த பிரணவமந்திரத்தினுடைய ஜப புண்ணியம் உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு சக்தியை அந்த நொடிப்பொழுது ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப உயர்ந்த தத்துவம் அது. இந்த நிலையில் இரண்டாவது ரகசியமாக உபதேச ரகசியம் என்ற பெயரிலே முருகப்பெருமானுடைய பிரணவமந்திர உபதேச பத்ததியிலே பிரணவத்தினுடைய வெளிப்பாட்டை முருகன் எப்படி சிவபெருமானுக்கு அருளும் விதமாக நமக்கருளி செய்தாருங்கிறதை தெளிவுபடுத்துகிறார். நிறைவாக மூன்றாவது ரகசியம். இந்த 2 கதைகளும் நிறைய எல்லோரும் கேட்டதாகத்தான் இருக்கும், அவதார ரகசியமும் பிரணவமந்திர ரகசியமும். மூன்றாவதாக சொல்லப்போவது கந்தபுராணத்தின் நிறைவு பகுதியிலே இருக்கக்கூடியது. சுவாமி சூரசம்ஹாரம் எல்லாம் முடித்து திருப்பரங்குன்றத்திற்கு எழுந்தருளி, அது மூலாதார க்ஷேத்திரம், முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீட்டிலே முதல் திருத்தலம், அதுதான் மூலாதார திருத்தலம். அங்கிருந்து தான் எது ஒன்றும் தொடங்கும். தெளிவும் அங்கிருந்து தான் தொடங்கும் போல இருக்கு. அங்கிருந்து தான் எது ஒன்றும் தொடங்கும்னா நமக்குள்ளே தோன்ற வேண்டிய தெளிவை சொல்கிறேன், அது அங்கிருந்து தான் தோன்றும். அந்த மூலாதாரத்திலிருந்து தான் தெளிவு தோன்றும், ஞானம் தோன்றி அடுத்தடுத்து 6 ஆதார சக்கரங்களையும் கடந்து கொண்டு போய் சஹஸ்ராரம்னு சொல்லப்படும் 1000 இதழ் கொண்ட தாமரை மலரிலே போய் குண்டலினியானது சேரும். அது முதல்ல போய் அடித்து நிற்க வேண்டியது திருப்பரங்குன்றத்திலே மூலாதார க்ஷேத்திரத்தில். அங்கிருந்து தோன்றி தெளிவு அடுத்தடுத்த ஆதாரங்களை நோக்கி அதுவரையில் இருந்த இடர்பாடுகள், வாஸ்தவத்திலே சொல்கிறேன், மூலாதார சக்கரம் அப்படியே அந்த இடத்துல முடங்கி நிற்கிறது. குண்டலியானது போய் அதை முட்டி அது திறக்கணும். அது ஒன்று திறந்து விட்டால் அடுத்தடுத்த ஆதார சக்கரங்கள் ஒவ்வொன்றாக வழி காண்பித்து கொண்டே போய் நிறைவிலே 6வது ஆதாரமாக சொல்லப்படும் 6வது படை வீடு பழமுதிர்ச்சோலை என்ற இடத்திலே அதுவரையில் காயாக இருந்த தன்மை பழுத்து முதிர்ந்து அதிலிருந்து ஞான வடிவமாக இன்ப வடிவமாக தேனானது பிளந்து சிதறும்படியான நிலைக்கு ஒரு ஆனந்தத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அந்தபடிக்கு ஆறுபடை வீட்டு தத்துவத்தை பார்க்கிறோம். அதனால் தான் சுவாமி திருக்கல்யாணத்தில் முதல் திருக்கல்யாணத்தை அங்கே செஞ்சுக்கிறேன். நான் அந்த அருள் வடிவம் அங்கிருந்து தான் சரியாக செயல்பட ஆரம்பிக்குது. நான் அந்த ஆறுபடை வீட்டிற்கு வரிசை சொல்லிட்டு போனோம்னா முதல்ல குழந்தையாக சுவாமி நிகழ்த்திய லீலைன்னு பார்த்தா இந்த பிரணவமந்திர உபதேசம் தான். அப்போ அது நடந்ததாக சொல்லப்படும் சுவாமிமலை திருவேரகம் தானே முதல் படை வீடாக இருக்கணும். இது சுவாமியினுடைய வயசு தகுந்த லீலைகளை பொறுத்து இல்லை, அதீதமான தத்துவம் இருக்குது. இந்த வரிசையிலே ஏன் ஆறுபடை வீடுகளும் வைக்கப்பட்டதுங்கிறதுக்கு யோக தத்துவத்தோடு சைவாகமத்திலே யோகபாதத்தை வைத்துக்கொண்டு இதை பார்த்தால் வாஸ்தவத்தில் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். கேட்பதற்கே அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும் அந்த தெளிவு பெறுவது. அதனால் திருப்பரங்குன்றத்திலே முதல் சக்தி தத்துவமான தேவசேனை சேர்கிறாள். அங்கே திருக்கல்யாணம் நடந்து முடிந்தது. மங்களமாக திருப்பரங்குன்றம் என்றும் நீங்கா மங்களத்தோடு எப்போதும் இருக்கணும். அடுத்து சுவாமியினுடைய 2வது திருக்கல்யாணம் வள்ளிநாயகியினுடைய கல்யாணம். இந்த திருக்கல்யாணங்கள் சுவாமியினுடைய திருக்கல்யாணங்களை சொல்லும்போது பௌராணிகர்களுக்கும் சரி பாட்டு பாடுறவங்களுக்கு மற்ற கலைஞர்களுக்கும் அது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துவிடும். உடனே அவர்களுடைய கற்பனை குதிரையை தட்டிவிட்டு அதில் எவ்வளவு தூரத்திற்கு லௌகீகத்தை சேர்க்க முடியுமோ சகல விதத்திலையும் சேர்த்து நம்ம வீட்டு கல்யாணத்தின் அளவிற்கு அதை கொண்டு வந்து முடிச்சு விட்றாங்க. இன்னும் சம்பந்தி சண்டை ஒன்று தான் சொல்லலை, அதையும் சொல்லிட்டா நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி ஆகிடும். சுவாமியினுடைய திருக்கல்யாணம் என்பது அதீத தத்துவத்தோடு சேர்ந்தது. அது ஏதோ சாமான்யமாக ஒரு 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 பொழுதுபோக்குக்காக சொல்கிற விஷயம் இல்லை. பாம்பன் சுவாமிகள் அவர் காலத்திலே இதுபோலே வள்ளிநாயகியினுடைய திருக்கல்யாணத்தை எடுத்து வைத்துக்கொண்டு மேடை நாடகம் தெருக்கூத்துன்னு போட்டு அதை எவ்வளவு கீழ்மைப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்து மனசு பொங்கி போய் அதையெல்லாம் நாடாதீர்கள்னு சொல்லி ஒரு வியாசமே அதுக்காக எழுதுறார். வள்ளி திருக்கல்யாணம்ங்கிற பேரில் எவ்வளவு மோசமாக இது நடந்துகிட்டு இருக்கேன்னு கத்துறார். வள்ளிநாயகியினுடைய திருக்கல்யாணம் தேவர்களாலும் அறிந்து கொள்ள முடியாத தன்மையுடையது. தேவசேனை ஒரு பக்கம்னா 100 பங்கு வள்ளிநாயகியினுடையது. வள்ளிநாயகியை போலே ஒரு ஆதார சக்தியை நாம் பார்க்கவே முடியாது. ரொம்ப ஞான முத்தின நிலையில்தான் வள்ளியை தனியே உபாசனை செய்யும் மரபிற்கெல்லாம் செல்லுவார்கள். ரொம்ப முக்கியமாக சில சன்னியாசிகள் அதை செய்திருக்கிறார்கள், சில ஆச்சாரியர்கள் செய்திருக்கிறார்கள். முருகப்பெருமானையே 2ஆம் பட்சமாக நிறுத்தி வள்ளிநாயகியை நடுநாயகமாக இருத்தி வழிபடும் மரபு. அதற்கு வள்ளி சன்மார்க்கம் என்றே பெயர் வைக்கிறார்கள். ரொம்ப குஹ்யமான வித்தியை அது. ஸ்ரீவித்தியை போலே ரொம்ப குஹ்யமான வித்தியை. தகுதியோடு இருப்பவர்கள் அதை பழகி வரக்கூடிய ஆச்சாரியர்களை அணுகி பெற்றுக்கொண்டு வள்ளிநாயகியை உபாசிப்பதை ஒரு மரபாகவே கொண்டிருந்தார்கள். அந்த வள்ளிநாயகி
வள்ளிமலையிலே குழந்தையாக பிறந்து நம்பிராஜன் என்ற வேடுவனுக்கு மகளாக வளர்ந்து வருகிறாள். சுவாமி திருக்கல்யாணம் செய்து கொண்டு ஸ்கந்தலோகத்திலே இருப்பவர் தணிகை மலைக்கு எழுந்தருளுகிறார் முருகப்பெருமான். அது தனிந்த பிறகு எழுந்தருளிய மலை. தணிகைன்னா குளிர்வதற்காக எழுந்தருளல, அதுவே குளிர்ந்திருந்தபடியால் முருகப்பெருமான் வந்து சேர்ந்தார். அங்கே நாரத முனிவர் வருகிறார். வந்தவர், ஏன்னா அடுத்தடுத்து செயல் நடக்கணும்னா நாரதர் தானே வரணும். அந்தபடிக்கு அங்கே வந்த நாரதர் முருகப்பெருமானிடத்தே வள்ளிநாயகியினுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி, திருத்தணிக்கு ரொம்ப பக்கத்தில் கூப்பிடுற தூரத்திலே வள்ளிமலை, ரொம்ப அழகான இயற்கை எழில் நிறைந்த பகுதி, அங்கே வள்ளி என்ற பெயரிலே நம்பிராஜன் என்ற வேடுவனுக்கு மகளாக ஒரு பெண் பிள்ளை தோன்றுகிறாள். அவளுடைய அழகை பார்த்தால், முருகா உனக்கு வலது பக்கத்தில் அவள் தான் நிற்கணும், உனக்கு பக்கத்தில் நிற்கிறதுக்கு அவளுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குமோன்னு தோன்றது, அவளை நீ போய் பார்த்து வர வேண்டும்னு சொல்லி ஆரம்பித்து வைக்கிறார். அருணகிரி பெருமான் சொல்றார், நாரதனார் புகழ் குறமாதை நாடியே காணிடை கூடிய சேவகா. நாரதனார் தான் முதல்ல சொன்னார். இந்த குறப்பெண் ஒருத்தி வள்ளிங்கிற திருநாமத்தோட பக்கத்தில் வள்ளிமலையிலே வளர்கிறாள், அவளை போய் நீ பார்த்து வரணும்னு சொல்லி நாரத முனிவர் சொன்னாராம். நாரதன் அன்று சகாயம் ஒழிந்திட, ஒரு சகாயம் செய்யலான்னு நாரதர் புறப்பட்டு வந்தாராம். என்ன, அடுத்த திருக்கல்யாணம் நடக்கணும், யார் தொடங்கி வைக்க முடியும்? அதனால் இது காதல் திருமணமாக நடக்க போகுது, தாய் தந்தையர் வந்து இதை சொல்லி நடத்த முடியாது, அப்போ இது போல யாராவது வரணும். நாரதர் அந்த வேலையை செய்தார், சகாயம் செய்தார். சகாயம் ஒழிந்திட நாயகி பைம்புணல் மது தேடி நாணமழிந்து உருமாறிய வஞ்சக. அவளை போய் பார்க்கணும். இவருக்கு தெரியும் அங்கே இருப்பவர்கள்லாம் வேடர்கள். இதே கோலத்தில் போய் அவன் முன்னாடி நின்னா ஏதோ வேட போட்டிக்கு போனவன் நம்மை பார்க்க வந்துட்டானோன்னு சொல்லிடுவா. அதனால அவளுக்கு தகுதியாக வேடுவனாக போகணும்னு கீழே சொன்னேன். எந்த செயல் செய்தாலும் அதில் இவரை போல சாமர்த்தியம் யாருக்கும் வராது. வேடுவனாக வரணும்னு நினைத்தார். பரத்த சாமர்த்தியத்தோடு கூடிய எல்லா வேடுவ கலைகளும் தெரிந்தவனாக அழகே வடிவினனாக முருகப்பெருமான் அங்கே தோன்றினானாம். தோன்றிய பொழுது ஸ்காந்தத்திலேயே இது வருகிறது. ரொம்ப பேர் சொல்றது வடமொழியிலே வள்ளிக்கு இடமே இல்லை, இதை சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப பிரபலமாகவே இதை சொல்லி வருகிறார்கள். கிடையவே கிடையாது. வள்ளியை பற்றிய பிரபாவம் முழுக்க மூலத்திலேயே ஸ்காந்தத்திலேயே உண்டு. அடுத்து இந்த பட்சத்தில் தெய்வ யானைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. அது முருகப்பெருமானுடைய உரிமையை யார் எடுத்து பேசுறதுங்கிற விவஸ்தையே இல்லாமல் எங்களுக்கும் தெய்வ யானைக்கும் உனக்கும் தெய்வ யானைக்கும் எப்படியுமே சம்பந்தம் இல்லை தான். அவள் அருள் வடிவானவள், உனக்கு அகங்காரமே ஸ்வரூபமாக இருக்கிறனாலே உனக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இருக்க வாய்ப்பே இல்லை. அதை நீ சொல்ல முடியாது. இங்கே இல்லை அப்படின்னு சொன்னால் பாரம்பரியத்தை எடுத்து பார்க்கணும். திருமுருகாற்றுப்படையிலே முதல் முன்னம் தேவசேனையை பாடுகிறார், வள்ளி மாதையும் பாடியிருக்கிறார். வடமொழி தென்மொழியை வைத்தோ விந்தியத்திற்கு தெற்கே மேற்கேன்னு வைத்து சிவகுடும்பத்தில் யார் உறுப்பினர்கள்னு சொல்கிறதுக்கெல்லாம் யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அது சுவாமி தான் செய்யணும். பௌராணிகர்களுக்கு சுவாமி சொன்னபடிக்கே அவர்கள்லாம் பாடியிருக்கிறார்கள், அதுதான் பிரமாணமாக கொள்ளப்படும். அந்த விதத்தில் வள்ளிநாயகியினுடைய சிறப்புகளை எல்லாம் வள்ளிநாயகி வள்ளிமலையையே லவலி பர்வதம் என்று சொல்லுகிறது. வள்ளிங்கிறத லவலின்னு எழுதுறாங்க அவங்க. அந்த குறப்பெண்ணை அவளை குறப்பெண்ணாகவே பாடியிருக்கிறார்கள். அப்போ இங்கே என்ன உண்டோ அது அப்படியே அங்கேயும் பாடப்பட்டிருக்கிறது. இது ஏதோ மொழிக்கு நடுவில் ஒரு கோடு போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம்னு பிரிக்கிறதுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது. எந்த ஞான சாத்திர நூலும் அப்படி ஒரு பிரிவினையை பேசவே இல்லை. அந்த நிலையில் வள்ளிநாயகியை போய் பார்க்க செல்கிறான் முருகன். சென்றவன் வள்ளியின் முன்பாக செல்லும் போது முதலிலே ஒரு வேடுவனாக போனான். சென்றவன் அங்கே போய் வள்ளிநாயகனிடத்தை பேச்சு கொடுக்கிறான். இவளும் பார்ப்பதற்கு அத்தனை அழகாக இருப்பதினாலே பேசத் தொடங்கினாள். நொடிப்பொழுது திடீர்னு அங்கே வேடுவ கூட்டம் ஒன்று வந்ததாம். அவள் பார்க்க தான் அங்கேயே ஒரு வேங்கை மரமாக மாறினான். கீழே என்ன சொன்னாங்க, அருவமும் உருவமாகி தானும் எந்த தோற்றத்தையும் எப்படியும் எடுப்பவனாக ஒன்றாய் பலவாய் நாங்க வேடுவனாக நின்றவன் அடுத்த நொடிப்பொழுது வேங்கை மரமாக காட்சி கொடுத்தானாம். வள்ளி பயம் கொண்டாள். ஒரு நொடிப்பொழுது என்ன இந்திரஜாலம் போல இருக்கே, வந்தவன் வேடுவனானான், திடீர்னு வேங்கையாக நின்றானேன்னு பார்த்து கொண்டே இருந்தாளாம். அந்த வேடுவர்கள்லாம் பேசிட்டு நகர்ந்து போன போது அந்த வேங்கை மரம் மறுபடியும் ஒரு கிழவடிவம் தாங்கியதாம். வயோதிகராக காட்சி தந்தாராம். பசிக்கிறதென்றும் தாகம் எடுக்கிறதென்றும் சொன்னபோது வள்ளிநாயகி திணைப்புணத்திலே காவல் செய்கிறாள். திணைமாவிற்குன்னு அதை இடித்து கொடுத்தாள். தேனை விட்டு பிசைந்து கொடுத்தாள். பருக நீர் கேட்டார். அது கொஞ்சம் தூரம் மலை மேலே ஏறி போகணும், ஒரு குகைக்குள்ளே சுனை இருக்குன்னு கூட்டிக் கொண்டு போய் சூரிய கதிர்கள் படாத சுனைன்னு அதை காட்டி கொடுத்தாள். இன்னிக்கும் வள்ளிமலையிலே இதே இடம் இருக்கு. சூரிய கதிர்கள் படாத சுனையாக இன்றும் அங்கே இருக்கு. ஒருவேளை ஸ்காந்தத்திலே அவர்கள் ஏதோ பொய்யைத்தான் சொன்னார்கள் என்றால் எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு வள்ளிமலைன்னு இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய பகுதியிலே இதே நூலில் சொல்லி இருப்பது போலே சூரிய கிரணங்கள் படாத ஒரு சுனை எப்படி இருக்க முடியும்? இதெல்லாம் சுவாமியினுடைய சங்கல்பம் இல்லாது ஞானத்தினால் தோன்றாதே இவர்கள் இது எதையும் செய்யலைங்கிறத மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தும் விதமாக
அந்தபடிக்கு அந்த சுனைக்கு கூட்டிக் கொண்டு போய் அவருக்கு குளிர்ந்த தீர்த்தத்தை கொடுத்தார். அதையும் பருகி முடித்தான் முருகன். அந்த நொடிப்பொழுது அவளிடத்தை ஆசை வார்த்தை பேசத் தொடங்கினானாம். வயோதிகர்னு பார்த்தா இப்படி நடந்து கொள்கிறீர்களேன்னு சொல்லி வெறுத்து அவள் நகர்ந்து போனாளாம். அந்த பொழுதுதான் சுவாமி பார்த்தார். திணைப்புனத்திற்கு இடையே இபமாகி வரும்படியாய் விநாயகப் பெருமானை வேண்டிக் கொண்டார். விநாயகப் பெருமான் புறப்பட்டு வருகிறார். இந்த இடத்திலேயும் உடனே என்ன சொல்லுவாங்க, முருகப்பெருமான் ஏதோ காதல் கொண்டார், அவருடைய அண்ணன் போய் உதவினார். நமக்கு சம்பிரதாயத்தை சொல்லுவதென்றாலும் அதிலே இவ்வளவான ஜனரஞ்சகம் என்ற ஒன்றை கலந்தால்தான் கொள்ளுவேங்கிற எண்ணம் இருக்கு. நொடிப்பொழுது நினைத்து பாருங்கள், இதை அடுத்த தலைமுறையினருக்கு சொல்றதுங்கிற ஒரு இடத்துல இருந்து சொல்லும்போது, ஆமாம் இதே மாதிரி தான் எனக்கு கூட என்னுடைய நண்பன் உதவினான்னு பேச ஆரம்பித்தா எதோடு எதை ஒப்பிடுகிறோங்கிறதுல அங்கேயே ஒரு விகல்பம் வருதே. அந்த குழந்தை எப்போ இந்த தெய்வங்கள்லாம் இதைத்தான் செய்து கொண்டிருந்ததான்னு கேட்டால் அந்த கேள்விக்கு நம்மகிட்ட விடை இல்லையே. விநாயகப் பெருமானை இங்கே கேட்டதற்கு காரணம் முன்பே சொன்னது போலே மூலாதார சக்கரத்தை முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவிலே இருந்து நகர்த்தி கொடுக்கிறார். மூலாதார சக்கரத்திற்குரிய தெய்வம் விநாயகப் பெருமான். விநாயகருடைய உபாசனை தான் யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்கள் முதல் முன்னம் செய்ய வேண்டியது. அந்த விநாயகப் பெருமான் அடுத்து ஞான நிலையை அடையப் போகிற வள்ளிநாயகிக்கு தொடக்க புள்ளியாக இருந்து முதல் செயலை அங்கே செய்கிறார். யானையாக விநாயகப் பெருமான் வந்தபோது அவ்வளோ பெரிய காட்டிலே குரமகள் மரமெல்லாம் ஏறி பழகியிருப்பா. எதற்கு ஓடிப்போய் அந்த வயோதிகரான கிழவரை போய் அணைத்து கொள்ள வேண்டும்? ஒரு கிழவரை போய் நம்பி இவள் கட்டிக்கொள்வாளா? நான் புராணம் அப்படித்தான் சொல்லியிருக்கு. அந்த யானை புறப்பட்டு வந்ததாம். பயம் கொண்ட வள்ளிநாயகி எதிரே இருந்தவர் இவர் ஒருத்தர் தான், காப்பாத்துங்கன்னு இவரை போய் கட்டிக்கொண்டாள்னு சொல்லுகிறது. வயோதிகரை நம்பி இந்த பெண் போவாளா? யானை நம்மையே துரத்துகிறதே, இவரை அது அடிக்காதுங்கிற எண்ணம் தெரியாதா அவளுக்கு? நியாயத்துக்கு நினைத்திருந்தால் வேற ஏதான செய்து தப்பித்திருக்கலாமே. இல்லை, இவர்கிட்ட போனா வேற ஒன்றும் இல்லை. குண்டலினியானது மூலாதாரத்தை போய் தொட்ட மாத்திரத்தில் இறைவனை தவிர வேறு எதையுமே நாடத் தோன்றாது மனசு. அந்த பக்குவம் அந்த இடத்துல வாய்த்துவிடும். அதனால் வள்ளிநாயகி போய் கிழவராக இருந்தால் என்ன, குமரனாக இருந்தால் என்ன, வந்தது ஞானஸ்வரூபம் முருகப்பெருமான் என்பதை ஞானம் காட்டிக் கொடுக்க அவரிடத்தே தஞ்சம் புகுந்தாள். விநாயகப் பெருமான் மூலாதாரத்திற்கு உரிய தெய்வம். அதுதான் இங்கே நடந்தது. இதை ஒரு 2 நிமிஷம் சேர்ந்தாப்புல சொல்றதுல என்ன கஷ்டம்னே தெரியல. ஜனரஞ்சகம் என்ற பேரிலே எத்தனை தூரத்திற்கு இறக்க முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு இறக்கி வைத்திருக்கும். இந்த நிலையில் அடுத்து விநாயகப் பெருமானுடைய அருள் கூடியது. ஞானம் தோன்றிவிட்டால் மற்றைய உறவுகள் எதுவுமே சுகிர்க்காது. திணைப்புணத்திற்கான வேலை முடிந்தது. திணைக்கதிர்கள்லாம் அறுத்தாகிவிட்டது. திணைப்புண காவல்ங்கிற பேரில் அங்கே தங்கியிருந்தாள். இப்போ இனிமேல் வேலை கிடையாதுன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. காட்டிலே தனியாக விட முடியாதேன்னு பெண்ணை கூட்டி கொண்டு போய் வைத்தார்கள். பரம்பொருளினுடைய அந்த ருச்சித்தன்மை வாய்த்த உயிராலே அந்த பிரிவை தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஒரு முறை கண்டு அனுபவித்த பிறகு அந்த பரம்பொருளினுடைய தன்மையை நாமே மனசு ரொம்ப கஷ்டப்பட்டதுன்னா பல தடவை போய் பழகின கோயிலுக்கு ஏன் போகிறோம்? அங்கே போனால் ஏதோ ஒரு ருச்சி இருக்குது. அங்கே போனோம்னா இந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே, அந்த 10 நிமிஷம் சந்தோஷத்தை அங்கே போய் பெறுவோம்னு போகிறோம். அதே படிக்குத்தான் இங்கே நேரடியாக அந்த தத்துவத்தை தான் பார்த்தே உணர்ந்தாகிவிட்டது. செய்வது அறியவில்லை. இனி இவரிடத்தே இருந்து பிரிக்கவே முடியாது. தகிக்க முடியலை. இவளால் தனித்து இருப்பதை பரம்பொருளை சென்று அடைய வேண்டும். ஆச்சாரியர் ஸ்தானத்திலே ஒரு தோழி உதவுகிறாள். அந்த ஸ்தானம் வாஸ்தவத்தில் ஆச்சாரியருடைய ஸ்தானம். ரொம்ப குழப்பம் ஏற்படும் போது யார்கிட்ட போய் தெளிவு பெறுகிறோம்? நாம் யாரையான ஆச்சாரியராக வைத்திருந்தால் குறைஞ்சபட்சம் நம்ம விட இவருக்கு விஷயம் கொஞ்சம் தெரியும், அனுபவம் தெரியும்னு யாரோ ஒரு நண்பர்கிட்ட போய் புலம்புறோம் இல்லையா? கிட்டத்தட்ட அந்த ஆச்சாரியர் போலே ஒரு தோழி. இவளால் இவள் தன்மையை அங்கே மட்டும்தான் சொல்ல முடிந்தது. அதுக்கு தான் ஒரு ஆச்சாரியருடைய வேலை. எந்த யோசனையும் இல்லாமல் மனதின் ஆழ்மன உண்மை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லலாங்கிற தைரியம் இருக்கும். தாயை போலேயோ தந்தையை போலேயோ உறவினர்கள் போலேயோ ஐயோ இவன் இப்படியான்னு ஒரு நொடிப்பொழுது நினையாமல் உலக இயல்பு இவனும் அதிலே சிக்குண்டிருக்கிறான், அவனுக்கு தெளிவு பிறக்க வேண்டும்னு அவர் நினைப்பார். நம்மை அந்த நிலையிலே நீச்சமாக நினைக்கவே மாட்டார். எந்த தப்பு பண்ணினாலும் அங்கே போய் ஏன் சொல்கிறோம்னா அவர் அந்தபடிக்கு நினைக்க மாட்டார். வினைக்கணக்கு, உலக இயல்பு, அதனால் இவன் சிக்கி தவிக்கிறார்னு நினைக்கிற பக்குவம் அவர்களுக்கு உண்டு. அதனால் தான் ஆச்சாரியத்துவம் அவர்களுக்கு. அங்கே போய் இவள் நிற்பது போல அந்த தோழியின் இடத்தை சொன்னாள். ஆச்சாரியர் எப்படி நம்மை கொண்டு போய் சுவாமியின் இடத்தை விடுவாரோ அதுபோலே அந்த தோழி முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ள முருகப்பெருமான் இந்த நேரத்தில் இத்தனை மணிக்கு வந்து சேர்கிறேன்னார். இது வாஸ்தவத்தில் விடியற்காலை பொழுதாம். விடியற்காலை பொழுதுங்கிறது பிரம்ம முகூர்த்த காலம். உயிர்கள் பெருமானை சிந்தித்திருக்க வேண்டிய காலம். அதைத்தான் தேர்ந்தெடுத்தான். நடுராத்திரியில் வரல. விடியற்காலை பொழுதிலே முருகப்பெருமான் இவள் சொன்னபடியே வீட்டு வாசலில் வந்து நிற்க வேடுவர்கள் அத்தனை பேருடைய எண்ணமும் பலிக்காதபடிக்கு வள்ளிநாயகி புறப்பட்டு போய் கந்தனோடே சேர்ந்தாள்னு சொல்லப்படுகிறது. அவளை அழைத்து கொண்டு போய் முருகன் என்ன பண்ணினார்? காதல் காதல்னு சொல்லி அதுக்கு பாட்டெல்லாம் எழுதி பாடிக்கிட்டு இருக்கோமே, நேராக புறப்பட்டு போய் என்ன பண்ணினார்னா கூட்டிக் கொண்டு போய் ஒரு குராமரத்தின் அடியிலே வள்ளிநாயகியை தன்னுடைய வலது மடியிலே அமர்த்தி கொண்டு ஸ்காந்த ரகசியத்தை உபதேசம் பண்ணார்.
முடிவற்ற ஆனந்தத்தை தரக்கூடியதாய் இன்பமே வடிவான கந்தக்கடவுள் பரமானந்த விஷயமாய் இருக்கக்கூடிய ஸ்காந்த ரகசியத்தை வள்ளி நாயகிக்கு உபதேசம் செய்தார்னு சொல்லப்படுகிறது. இந்த உபதேசத்தின் வேலை என்ன ஆனது தெரியுமா? வள்ளி நாயகியினுடைய ஞான நிலை எங்கோ செல்ல முருகப்பெருமானுக்கு அவள் பேரிலே அதீதமான ஒரு காதல் வந்தது. அடியார்கள் பேரிலே அவனுக்கு வரும் இன்பம் போலே. அருணகிரிநாதர் கோபுரத்திலேருந்து விழுந்தபோது எங்கிருந்தோ வந்து கை கொடுத்து தாக்கி காப்பாற்றி கொடுத்தாரு. எத்தனையோ பேர் அதே முடிவு எடுக்கிறாங்க. எங்கேயானா வந்தாரா இவர்? இல்லை. நான் இவருடைய ஞான நிலை முருகப்பெருமான் ஓடி வந்து இவருக்கு உதவும்படியாக செய்யுமா. இவர் சொன்ன செயலை முருகன் செய்யணும்னு காத்திருப்பானாம். வள்ளி நாயகிக்கு தேவசேனைக்கு கொடுக்காத பல்வேறு சிறப்புகளை முருகப்பெருமான் தரார். மற்றொன்று, வள்ளி நாயகியை கூட்டிக் கொண்டு அவன் ஸ்கந்தலோகத்திற்கு சென்றபோது தேவசேனை இருவரையும் வணங்கி வரவேற்கிறாள். அங்கே சண்டையெல்லாம் வரல, இருவரையும் வணங்கித்தான் வரவேற்றிருக்கிறாள். அவள் சொல்லும் போதே அருணகிரி பெருமான் சொல்றார், முருகப்பெருமானையும் தேவசேனை வள்ளி நாயகி இருவரையும் வணங்கி வரவேற்று முருகனுடைய அருளுக்கு இலக்கானேன், உன்னை எனக்கு பாங்கியாய் பெற்றேன்கிறார், உன்னை எனக்கான தோழியாக பெற்றேன்கிறார். காரணம், வள்ளி நாயகி எப்படி கிரியாசக்தியினுடைய வடிவமோ அதுபோலே இவள் இச்சாசக்தின்னு சொல்லப்படும் ஆசையினாலே விளையக்கூடிய விஷயத்திற்கு இச்சாசக்தின்னு பேர். இந்த ஆசைக்கு ஒரு சக்தி உண்டு. ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துட்டா அந்த சங்கல்பத்தில் எப்படியாவது அடைந்தே ஆக வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் வருமே, அதனுடைய வெளிப்பாடு வள்ளி நாயகி. கிரியாசக்தியினுடைய வெளிப்பாடாக தேவசேனை இருக்கிறார். இது இரண்டும் சேரக்கூடிய இடம் அது. ஞானசக்தியாக ஸ்கந்தன். இப்படி சக்தி தத்துவமாக இருக்கக்கூடிய மூன்றும் ஒரு சேரக்கூடிய இடம். இன்றுனை துணையாய் பெற்றேன் எம்பினான் அருளும் பெற்றேன், உன்னை எனக்கு துணையாக பெற்றேன்கிறார். நாம் இருவரும் இணைந்ததாலே ஞானசக்தியினுடைய அருளையும் நான் பெற்றேன்கிற நிலையில் சக்தி தத்துவமாக இருந்து இதை முழுக்க பார்க்கிறோம். வள்ளியின் பேரிலே கந்தன் கொண்டிருந்த அந்த சிறப்புன்னா அருணகிரிநாதர் தொடக்கமாக பல ஆச்சாரியர்களும் பாடியிருக்கிறார்கள். வள்ளி குரத்தியினுடைய திருவடியை சிரசிலே தாங்குவானா முருகப்பெருமான். அருணகிரிநாதர் இதை பல இடங்களில் சொல்றார். பணியா என வள்ளிபதம் பணியும் தனியா அதிமோக தயாபரணே. வள்ளி பதம் பணியுங்கிறார். வள்ளி அளவிற்கு கந்தன் பேரிலே ஞானத்தின் வெளிப்பாடாக ஒரு பிரேமம் விளைந்தால் அந்த அடியார் திருவடியை தலையில் தாங்குவானாம் முருகன். அந்த அடியார் திருவடியை தலையில் தாங்குவானாம் முருகன். கலவி அன்புடன் குரமகள் தழுவிய முருகோனே பணியாய சேனோடுயடும் இதன்மேல் அறிவையை மேவியே மயல் கொள லீலைகள் செய்து சேர நாடிய திருடா, இவளை சென்று அடைவதற்காகவென்றே லீலைகள் செய்து. தேவசேனையினுடைய திருக்கல்யாணத்தில் சுவாமிக்கு ஒன்றும் வேலையே கிடையாது. இந்திரன் வந்து பெண் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். திருப்பரங்குன்றத்தை தேர்ந்தெடுத்தாச்சு, ஏற்பாடுகள்லாம் செய்தாச்சு. சுவாமி அலங்காரம் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டார். திருமாங்கல்ய தாரணம்னு சொன்னாங்க, திருமாங்கல்ய தாரணம் பண்ணினார், முடிஞ்சுடுத்து. வள்ளிநாயகி விஷயத்தில் தான் எதையான செய்து அவளை நான் சென்று அடைய முடியுமான்னு எத்தனை முடியுமோ அத்தனையும் செய்து பார்த்து ஒவ்வொன்றாக இளைஞனாக, வேடுவனாக, கடம்ப மரமாக, கிழவனாக எல்லா நிலையிலேயும் வந்து சேர்ந்து வள்ளியினுடைய சிறப்பை தான் பெற முடியுமா, வள்ளியினுடைய சம்பந்தத்தை தான் பெற முடியுமான்னு முருகன் ஆசைப்பட்டான். குரணர் பாவை தாழ் பணி கருணையை அருணகிரியார் சொல்றார். குரணர் பாவை தாழ் பணி கருணையைங்கிறார். அடியார் தன்மையிலே வள்ளிநாயகியை விட உயர்ந்ததான ஒரு பக்குவ நிலையை யாருமே அடைய முடியாது. வேதா முதல் விண்ணோர் ஆடுமலர் பாதா குரமின் பதசேகரனே. குரமகளான வள்ளியினுடைய பாதத்தை சிரசிலே தாங்கியவன் குரமகள் பாதசேகரன் பட்டம் கொடுக்கிறார் அருணகிரி பெருமான். மன்றல் பைம்புனல் தாழ் பதாம்புயம் வந்திக்கும் தனிக்காம வஞ்சனையான். வேதாள வகுப்பில் சொல்கிறார், மன்றல் பைம்புணத்தாள் பதாம்புயம் வந்திக்கும்ங்கிறார். வந்தனை செய்தானாம் முருகப்பெருமான். யாருடைய திருவடியை? வள்ளிநாயகனுடைய திருவடியை. மூன்றாவதாக அறியக்கூடிய ரகசியம், அடியார் தன்மையிலே வள்ளிநாயகியை உதாரணமாக எடுத்துக்கொண்டு அந்த அம்பிகையினுடைய அருளை பெறுவதற்கான வழியை சிந்தித்து அந்த அம்பிகை கடைபிடித்து காண்பித்த வள்ளி சர்மார்க்கம் என்ற இரகசிய மரபை உபதேசமாக பெற்று வள்ளி நிலையிலே நின்றால் நாம் இருக்கும் இடம் தேடி முருகப்பெருமான் வருவார். தேவசேனையை மற்றவர்கள்லாம் கொண்டு போய் முருகனிடத்தை சேர்த்தார்கள். வள்ளி இருக்கும் இடம் தேடி 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 ஓடி வந்து இவளோடு நான் அணைய வேண்டும்னு முருகப்பெருமான் சங்கல்பித்து கொண்டு செய்யும் பணியெல்லாம் செய்து அவளை சென்றடைந்தான். தேவசேனை முருகனை வந்தடைந்தாள். வள்ளி நாயகியை முருகப்பெருமான் சென்றடைந்தான். வள்ளியினுடைய தன்மை அப்பேற்பட்டது. இன்னும் கூட சொல்லணும்னா வள்ளிநாயகி சார்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த சில முக்கியமான கலைகள்லாம் வித்தியைகள்லாம் பதிவு கூட செய்யப்படாத நிலையிலே இருக்கு.
வாஸ்தவத்திலே ரகசிய மந்திரங்கள்லாம் இதுபோல இருப்பது தான் அதனுடைய சிறப்பே. அதை அடைவதற்கான தகுதி யாருக்கோ அவர்களுக்கு அந்த நேரத்திலே அது தன்னையே தான் காட்டி கொடுக்கும். அது இன்னும் பதிவு கூட பண்ணப்படாததாக இருக்கும் சிறப்பு. அடியனுக்கு அறிந்து ஒரு 2 பேர் அந்த வள்ளிசன் மார்க்கத்திலே ஈடுபட்டவர்களாக இருக்கிறார்கள். ரொம்ப குஹ்ய வித்தை அது. அது அடையணுங்கிறத பிரார்த்தனையாக சுவாமி சன்னதியிலே செய்து வந்தால் ஒரு காலத்திலே நமக்கு முருகப்பெருமானுடைய அருளாலே வள்ளி சன்மார்க்கம் என்ற அந்த குஹ்ய மரபு தெரிய பெறலாம். அதன் மூலமாக வள்ளிநாயகி அடைந்த உயர்ந்த ஞான நிலையை அடைந்து முருகப்பெருமான் நம்மை வந்து சேர வேண்டும்னு அவர் காத்திருக்கும் அளவிற்கு அடியார்த்தன்மையை ஒருவர் பெறலாம். பிரியாத நிலையில் முருகனோடே ஸ்கந்தலோகத்தில் அவன் திருவடிக்கு ஆட்பட்டு தொண்டு செய்யும் பெரும் பேற்றினையும் அடையலாம். அந்த நிலையில் முருகப்பெருமானுக்கு குறித்தான விரதங்களிலே ஒன்றாய் விளங்கும் தைப்பூச திருநாளில் முருகப்பெருமான் குறித்தான அவதார ரகசியம், உபதேச ரகசியம், வள்ளி சன்மார்க்க ரகசியம் என்று இந்த 3 ரகசியங்களையும் அடியனுக்கு தெரிந்த அளவிலே விண்ணப்பம் செய்வதற்கு வாய்ப்பளித்த நாரதகனசபா நிறுவனத்திற்கும் அதனுடைய தாளாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சொன்ன விஷயத்தில் அனுபவிக்கும் விதமாக ஏதானும் இருந்தால் அது அடியனை தடுத்தாட்கொண்டருளும் தர்மபுராதீன குருமஹாசனிதானுடைய பெருங்கருணையினாலே என்றும் தவறுகள் நிச்சயம் இருக்கும். அது என்னுடைய மாயாதன்மையினாலே வந்ததென்றும் என்னுடைய மலத்தன்மையாலே வந்ததென்றும் கூறிக்கொண்டு குற்றத்தை குணமாக கொண்டு அடியார் பெருமக்கள் மன்னித்தருள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு கேட்டவர்கள் எல்லோருக்கும் தியாகராஜ பெருமானுடைய பெருங்கருணை குறைவின்றி கிடைக்க வேண்டும் என்பதையும் வேண்டுதலாக வைத்துக்கொண்டு நிறைவு செய்கிறேன். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என்பழை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயல் பழனத்தனி, ஆரூர் ஆனை மறக்கலுமாமே, 6 தரந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம், மூர்த்தியெல்லாம் வாழி, எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேசா. நன்றி, வணக்கம். ಭಾಗ್ಯ ಶಿವ 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 வெஸ்ட் மாமத்தில் இருக்கு. ஆமாம், அவசியம். அதுக்கு என்ன அவசியம்? சரி, முடிஞ்ச பேச சொல்லுங்க. சிவ சிவ. தியாகராஜா தியாகராஜா. ஓ, சௌக்கியமா? ஓ, தேங்க்யூ. சிவ சிவ. இப்போ வந்தீங்க. அதான் வாட் அ சர்ப்ரைஸ். சிவ சிவா, நல்லா இருக்கீங்களா? ஹவுஸ் டெல்லி யூஎஸ் எல்லாம் முடிஞ்சுதா? வெரி நைஸ், வெரி நைஸ்.